இது ஒரு கூட்டு முயற்சிங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். முதற்கண் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்னு சொல்லி ஆரம்பிப்போம். பொதுவாக பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஏதோ இப்போ இந்த சேட்டலைட் டிவி இது வந்ததுக்கப்புறம், இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பமான ஒரு விஷயம் அப்படின்னு இல்லை. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில், பண்பாட்டில் இதற்கான ஆதார கூறுகள்லாம் இருக்கு. அதாவது ஆதார கூறுகள் நம்ம வெறுமை சொல்றதுக்கு இல்லை. நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் முக்கியமான இலக்கியம் சிலப்பதிகாரம், இது எல்லாருக்கும் தெரியும். அதில் புகார் படலம் அப்படிங்கிறதுல பட்டிமன்றத்தின் பாங்கினை அறிந்து ஏறுமின் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்கு வருது. எங்க அப்படின்னா புகார் படலத்துல இந்திர விழா அப்படிங்கிற ஒரு இது வருது, ஒரு போர்ஷன் வருது. சிலப்பதிகாரம் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் முன்னாடி வந்த ஒரு காப்பியம். அதாவது செகண்ட் செஞ்சுரி பிசின்னு செகண்ட் செஞ்சுரி சின்னு சொல்றாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் அதை 5ஆம் நூற்றாண்டுல வந்ததுன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2020 இருக்கும், 2026 இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பாக இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரக்கூறு நம்மளுடைய இலக்கியங்கள்ல இருந்தது அப்படிங்கிறது இது ஒரு தெளிவான ஒரு எடுத்துக்காட்டு. சிலப்பதிகாரம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது மணிமேகலை, அதுலேயும் பட்டிமன்றத்தினுடைய சான்றுகள் வருது. அதை தழுவி அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல வந்த திருவாசகம், அதுல மாணிக்க வாசகர் எழுதிய பாட்டுல வருது பட்டிமன்றம் ஏரியா அப்படின்ட்டு வருது ஒரு வாக்கு. பட்டிமன்றம் ஏரியான்னு ஒரு வாக்கு வருது. அதுவுமே எப்படி தொன்று தொட்டு இந்த பட்டிமன்றம்ங்கிற விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று. சரி, அந்த காலத்துல பட்டிமன்றம் நடந்தது அப்படிங்கிறது பொதுவா ஒரு சமய முறைகள்ல அவங்களுடைய வாக்குவாதங்கள் அதெல்லாம் முன்னிறுத்தி அதற்கான சில தத்துவ ஆராய்ச்சிகள்லாம் ஒருத்தர் எடுத்து சொன்னாங்க. அதுல நடந்த வாக்குவாதங்கள் மேடைகள்ல நடந்த விவாதங்களை பத்தி எடுத்துரைக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல அதனுடைய வழக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னா, காப்பியங்களை எடுத்துக்கிட்டாங்க, இதிகாச புராணங்களை எடுத்துக்கிட்டாங்க. அதுல கர்ணனா கும்பகர்ணனா அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எடுத்து இவங்கள யார் சிறப்பு அப்படின்னு எடுத்து பேசினாங்க. அதெல்லாம் தழுவி இப்ப இன்றைய காலகட்டத்துல பட்டிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்னா, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சில சர்ச்சைகள், அதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு தளமாக உபயோகப்படுத்துறோம். உதாரணமா பலவிதமான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளில் வரக்கூடிய சில விஷயங்களை பாகுபாடு படுத்தி அதை ஆலோசிக்கிறதுக்கான ஒரு மேடையாக இது பயன்படுத்தப்படுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பட்டிமன்றம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் அது தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலே எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயம். சரி சார், போர் அடிச்சது போதும், முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதே சமுதாய சர்ச்சைகள் அப்படிங்கிற விஷயத்திலேயே எடுத்து இன்றைக்கான தலைப்பு நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னா, பல நபர்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் போய் பலவிதமான உணவுகளெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும், புதுசா குசின்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சில பேருக்கு நல்ல ஊசுத்தம், நிறைய வெவ்வேறு இடங்களுக்கு போகணும், புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற சில ஆசைகள் இருக்கும். சில பேருக்கு சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு நல்ல மூவி பார்த்தோமா, வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணோமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு அதே மூவியை சில பேருக்கு தியேட்டரில் போய் சந்தோஷமா கொண்டாடி பார்க்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே செலவு அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. ஓகே, பணம் இருந்தால் தான் நம்ம அதை கொடுத்து ஏதாவது வாங்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இந்த செலவு பண்றது அப்படிங்கிறது சரியா? அப்படி அதில் நம்ம சந்தோஷத்தை பார்க்குறோமே, அதற்கான வரமுறை என்ன?
எல்லாருமே செலவு செய்யறதுக்கு தயாரா, அதுல தான் அவங்க சந்தோஷத்தை செலவுல தான் அவங்க சந்தோஷத்தை பார்க்கறாங்களா அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இப்ப தலைப்பினுடைய முக்கியமான ஒரு தரப்பு என்ன அப்படின்னா, இன்றைய காலத்தில் சந்தோஷமாக இருக்க செலவு செய்வது சுகமா அப்படிங்கிறது ஒரு தரப்பினர் அதை எடுத்து பேச போறாங்க. செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுலாம் இருக்கட்டும் சார், சேமிப்பு தான் முக்கியம். செலவு முக்கியமா அல்லது சேமிப்பு முக்கியமா? முக்கியமா இது வந்து ஒரு கிளிஷேடு டாபிக் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாபிக் எடுத்தோம்னா இது ஒன் சைடடா ஒரு டாபிக்கா கூட இருந்திருக்கலாம். இதற்கு தீர்ப்பு சொல்றது ரொம்ப சுலபமா இருந்திருக்கலாம். ஆனா 2000க்கு அப்புறம் நிறைய பேருடைய ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 பேருமே போய் வீட்டுல குடும்பத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழக்கு வந்தது. அதனால வருவாய் கையில நிறைய வர ஆரம்பிச்சது. அது மூலமா செலவுகளும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு, கூடிச்சு. அப்ப செலவுகள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு தளம் இருக்கு, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தளம் இருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டத்துல இப்ப செலவுகளுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு, வருமானம் நம்மளுக்குள்ள வருது, சேமிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. இது 2 தளம். இதுல எது சிறப்பு, எது வந்து நம்மளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இங்க நம்மளுடைய முக்கியமான ஒரு தலைப்பா வைத்து, இன்றைய காலத்தில் சந்தோஷமாக இருக்க செலவு செய்வது சுகமா அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு ஒரு தரப்பினரோ, எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க சேமிப்பது சுகமா அப்படிங்கிற தலைப்புல இன்னொரு அணியினரும் வந்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விவாதத்திற்கான சர்ச்சைக்குரியான தலைப்பு. ஓகே, இப்ப நம்மளுடைய அணியினர்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்திருக்கு. இந்த தரப்பினர் இன்றைய காலத்தில் சந்தோஷமாக இருக்க செலவு செய்வது சுகமே அப்படிங்கிற தரப்புல பேச வந்திருக்காங்க. இந்த சைடுல எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க சேமிப்பது சுகம் அப்படிங்கிற தரப்புல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல நம்மளுடைய அணியினரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக முதல்ல நம்மளுடைய அணியினர் செலவு அணியிலிருந்து முதல்ல சொல்லுவோம். திரு கணபதி அவர்கள். இவர் ஒரு சாஃப்ட்வேர் துறையில வேலை பார்க்கக்கூடியவர். இன்னைக்கு நம்ம அருமையா உணவு அருந்தினோம். அது எல்லாத்துக்கும் ஒரு கோஆர்டினேட்டரா இருந்து பின்புலமாக இருந்ததும் இவர் தான். வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு இவர் கரடுமுரடான ஆளா, இவரு தோற்றமே அப்படி இருக்கே, பயமுறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேண்டாம். இவர் பலாப்பழம் மாதிரி, வெளியில இருந்து தான் கொஞ்சம் முள்ளுலாம் இருந்தாலும் உள்ள வந்து அந்த சுவை எவ்வளவு இனிப்பா இருக்குமோ அது மாதிரி ரொம்ப சுலபமாக பழகிறதுக்கு யதார்த்தமா இருக்கக்கூடியவர். அதாவது சில மனித பிறவிகள்லாம் சுலபம், சில மனித பிறவிகள்லாம் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா மனசுல இருக்கிறதே வெளியிலையும் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நபர், அப்பேற்பட்டவர் இந்த கணபதி. இவர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காரு. திருநெல்வேலி தான் இவருடைய ஊரு. அதனால அல்வா அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப சுலபமாக வரக்கூடிய விஷயம். இவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அல்வாவான வார்த்தைகளை சாப்பிட்டு மயங்க போறாங்களா எதிரணியினர், அல்லது சாப்பிட்டு தெம்பா இவங்களை மேக்கடிக்கிற மாதிரி இன்னும் விவாதம் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது இரண்டாவதாக செலவு அப்படிங்கிற அணியில இருக்கக்கூடியவர்கள் திருமதி சங்கீத சரஸ்வதி. இவங்க ஐடி அனலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட். அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொன்னாங்க, இங்க நிறைய பேர் ஐடில இருக்காங்க, எனக்கும் ஐடிக்கும் ரொம்ப தூரம், அதனால என்ன ஐடியோட சம்பந்தப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வர ஊர் என்ன அப்படின்னா திருச்சியில இருந்து தான் வராங்க. இவங்களை பொதுவா இவங்களுடைய குழுவுல குரூப்ல இவங்க பேசுற இடத்துலயே எல்லாரும் சரவடி சங்கீதா அப்படின்ட்டு தான் சொல்லக்கூடிய வழக்கம். ஏன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா மட்டம்னா மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை. இவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். இன்னைக்கு இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நீங்க
இவங்களுடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம். இவங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய ஹாபிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சி நிகழ்வுகள்லாம் செய்யறது. ஆங்கர் பண்ணாங்க சுஜாதா மேடம் கூட, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம அவ்வாறு இன்னைக்கு இவங்களும் செலவுதான் சிறப்பு, அதுல தான் சந்தோஷம் அப்படிங்கிற தலைப்புல இவங்கள் அந்த சாரியில பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக இங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நபர் நம்மளுடைய விவேக். விவேக் அப்படிங்கிறவரை இன்ட்ரடியூஸ் சொல்லும் பொழுதே, இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்கும் பொழுதே அவர் சொன்னாரு, என்ன நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் யதார்த்தமாக ரொம்ப கம்மியாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அப்போதான் நான் பேசும்போது நல்லா எடுப்பாக எனக்கு தெரியும் அப்படின்ட்டு தான் சொல்லிக்க சொன்னாரு. விவேக்ட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, கலகலகலான்னு பேசக்கூடியவர். அவர் இருந்தார்னா அந்த இடமே ரொம்ப சிரிப்போடும் காமெடியோடும் நல்ல ஒரு தன்மையா எல்லாரோடையும் பேசக்கூடிய, யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு பாங்கு படைத்தவர். அப்பேற்பட்ட விவேக் அவர்களும் இன்னைக்கு சேமிப்பு தான் சிறப்பு, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அணியிலிருந்து, மன்னிக்கணும், செலவு தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அணியிலிருந்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அடுத்ததாக ஒரு அணி பத்தி பேசியாச்சு, இப்ப இரண்டாவது அணியை பத்தி சொல்லணும் இல்லைங்களா? முதல்ல இங்கிருந்து வருவோம். இவங்க விஜயநாதன், எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். திருமதி விஜயலட்சுமி அவர்கள், அதாவது நம்மளுடைய நியூரம்பர்க்லயே மூத்த குடும்பம் அப்படின்னு சில குடும்பங்கள்லாம் இருக்கு. சீனியர் சிட்டிசன் சொல்ல வேண்டாம், இன்னும் அந்த ஸ்தானத்துக்கு அவங்க வரல. ஆனா அவர்கள் நியூரம்பர்க்ல இருக்கிறவங்களுக்கு பல பேர் இவங்களுடைய குடும்பத்தினுடைய பரிச்சயம் நன்றாக இருக்கும். நடனப்பள்ளி ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருக்காங்க. அதோட கூட இவங்க வரக்கூடிய ஊர் சென்னையிலிருந்து கல்பாக்கத்திலிருந்து வராங்க. மேலும் இவங்க கிட்ட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, நடனம் இவங்க பயின்றது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் சொல்லி தராங்க. அதனால நடன சூறாவளி அப்படின்ட்டு இவங்களுடைய சர்க்கிள்ல இவங்களை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இது கலைத்துறை சைடு இவங்களுடைய ஒரு பங்கா இருந்தாலும் இவங்க ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர். அதனால ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து இதனுடைய பல்கலைக்கழகங்கள்ல MBA ப்ரோக்ராம்காக அங்க போய் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிசோர்ஸ் பர்சன். அவங்களும் நம்மோட சேர்ந்து இன்னைக்கு சேமிப்பு தான், எதிர்காலத்துக்காக சேமிப்பு தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அணியில சார்பாக பேச வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக நம்மளுடைய பெரிய தியாகராஜ் அவர்கள். இவர் மதுரையை சேர்ந்தவர். மிகவும் யதார்த்தமாக பழகக்கூடியவர். இது எல்லாருக்கும் தெரியும், இவரோட பழகிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் முக்கியமா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வசனம் வரும் இல்லைங்களா, நாடி நரம்பு ரத்தம் சதை உடம்பு அணுக்கள் முழுக்க சேமிப்பு அப்படிங்கிறது இவருக்கு ஊறி போன ஒரு விஷயம். அதனால யாருக்காவது சேமிப்பு எப்படி பண்ணணும், எப்படி வருமான வரியை நல்லா பிரசன்ட் பண்ணலாம், எப்படி நிறைய வருமானத்தை டேக் ஹோம் எப்படி நம்ம நிறைய எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்ல காப்பீட்டுத்துறை அதாவது இன்சூரன்ஸ், இதுல பல நுணுக்கங்கள் சூட்சுமங்கள்லாம் நன்கு தெரிஞ்சவர். அதை அன்றாடம் நானே கூட சில சந்தேகங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு அதன் மூலமாக தெளிவு பெற்றது உண்டு. அதனால அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரிசோர்ஸ் பர்சன் திரு பெரிய தியாகராஜன் அவர்கள் நம்ம இடத்துல வந்திருக்காரு. அவரை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம். கடைசியாக நம்மளுடைய நண்பர் திரு சந்திரு குணசேகரன் அவர்கள். சந்திரு குணசேகரன் அவர்கள் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இவருடைய பணி அப்படிங்கிறது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இவர் சென்னையிலிருந்து வரவர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சில நேரத்தில் போனீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடிட்டு இருப்பார். இவர் பேட்மிண்டன் ஒரு சாம்பியன், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மேடையில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸ்டாண்டப் காமெடி கொடுக்கக்கூடியவர். திடீர்னு சில கேம்ஸ் புதுசாக சில விளையாட்டுகளெல்லாம் நான் ஏற்படுத்தி தரேன் அப்படிங்கிறத பங்கேற்றிருப்பார். அது மாதிரி சின்ன வயசில் நம்ம இந்த சிறுவர் மலர்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பலமுக மன்னன் ஜோ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் பார்த்துருக்கலாம். இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் இந்த தினமலரில் சிறுவர் மலரில் கடைசியில் பின்னாடி வரும்.
அதில் என்ன அப்படின்னா, இவருக்கு நிறைய விதவிதமான ஒரு முகங்கள் உண்டு. சகலகலா வல்லவன் அப்படின்னு சொன்னார்னா அதற்கு மிகையாகாது. அது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம். இவருக்கு புதுசாக நிறைய விஷயங்களை முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுல இவருடைய ஈடுபாடு மிகுந்த சிறப்பான விஷயம். இவரும் சேமிப்பு, எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது தான் சிறப்பு, அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அணியில பேச வந்திருக்காரு. நம்மளுடைய அணிகளை இப்போ இன்ட்ரடியூஸ் செய்தாச்சு. அதுக்கு மேலே இவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன, அதாவது விவாதம் வெறும் நகைச்சுவையாக மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது விஷயத்தை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாக செலவு சிறப்பு. இன்றைய காலத்தில் சந்தோஷமாக இருக்க செலவு செய்வது சுகம் அப்படிங்கிற அணியிலிருந்து பேச வருவதற்காக திரு கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க திரு கணபதி அவர்களே. இன்ட்ரோ சாங்லாம் பலமாக தான் இருக்கு. கல் தோண்டி மண் தோண்டா யாரோ சதி பண்றாங்க. எதிரனுடைய சதிலாம் இல்லைங்க. கல் தோண்டி மண் தோண்டா காலத்தை முன் தோன்றி மூத்த மொழியான தமிழ் மொழிக்கும் நாம் பிறந்த வீரம் மிகுந்த தமிழ் மண்ணிற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நியூர்மர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நடக்கும் அனைத்து விழாக்களிலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி நம்மை மகிழ்வித்து இன்றைக்கு நடுவராக வீட்டிற்கும் ஐயா திரு விக்ரம் அவர்களே, இதற்காக தனி பாயிண்ட் கிடையாது. ஒரு படம் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹீரோ மாசா காட்டணும், ஒரு மாசான படம்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு மாசான வில்லன் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் அந்த படம் நல்லா ஹிட் ஆகும். ஸோ அது மாதிரி எங்களை எதிர்த்து பேச வந்து இங்கே மாஸ் காட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எதிரணியினரே, பரவாயில்லைங்க, எதிரியும் மதிக்க தெரிஞ்சவர். அவங்க கொடுக்குற மாசுக்கெல்லாம் இதெல்லாம் மாசே இல்லை, எங்களுக்கெல்லாம் இது வந்து தூசு மாதிரின்னு சொல்லி அதை உடைத்தெறிய காத்திருக்கும் எங்கள் அணியின் நண்பர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம எதுக்கு இங்கே கூடியிருக்கோம்? பொங்கல் திருநாள். ஸோ பொங்கல்லாம் நம்ம திருநாளில் செலிப்ரேட் பண்ணக்காக இங்கே வந்திருக்கோம். அதாவது கொண்டாட்டம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் கொண்டாட்டம் தேவைப்படுது, என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அதுதான் நல்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க. கொண்டாட்டங்கிறது எப்படி வரும்? நம்ம செலவு செய்தால் தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே கொண்டாட்டம் தேவைப்படுது. அதுதான் இந்த வாழ்க்கை முறை, நம்மளோட இந்த இப்போ உள்ள வாழ்க்கை முறையில் எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அதுக்கு செலவு பண்ணால் தான் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய திருவிழாக்கள் எல்லாம் நடக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த திருவிழாக்கள்லாம் வைக்கிறாங்க. இதுலேயும் சில பேர் இது காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் இருந்துப்பாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா, இது காசு நிறைய செலவாகும், அதனால் நான் வீட்டில் இருந்துக்கிறேன், நான் இப்போ வந்து சேவிங்ஸ் தான் எனக்கு முக்கியம், நான் வந்து 60 வயசுக்கு அப்புறம் வந்து நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது மாதிரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சந்தோஷங்கிறது நீங்கள் சேவிங் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணாதீங்க. சேவிங் பண்ணி அதை வந்து ஏதோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லைங்க. சந்தோஷங்கிறது நீங்கள் அப்பப்போ அனுபவிக்கணும். ஸோ அந்தந்த டைமில் நீங்கள் அனுபவிக்கணும், அதுதான் சந்தோஷம்.
அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்படின்னா அந்த கொஞ்சம் ஒரு 2-3 பூச்சிகளை பிடிச்சி ஒரு கண்ணாடி ஜாடியில் அடைச்சி போட்டு அதை ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி அதுக்கு தேவையான உணவெல்லாம் வச்சுட்டு ஒரு 3 நாள் ஒரு மாதம் அப்படி விட்டுருந்தாங்க, கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு அதை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு ட்ரை பண்ணுது, அப்புறம் அதனால் முடியல. அப்புறம் வந்து என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே வாழ பழகிடுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மூடி திறக்கிறாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் மூடி திறக்கிறாங்க. ஸோ அந்த பூச்சி வந்து வெளியே வரவே மாட்டேங்குது, மூடி திறந்தாலும் அது வெளியே வர மாட்டேங்குது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அது அங்கேயே வாழ பழகிக்குது. ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்மளோட சந்தோஷம்னு அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறது. ஸோ அது மாதிரி தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழைய காலத்தில் தான் நம்ம அந்த சேவிங் பிளான்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்ட் தான், அது அந்த காலத்தில் தேவைப்பட்டுச்சு, அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அடித்தட்டுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம நாட்டில் தெரியும், நம்ம எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. பட் இன்றைக்கும் நீங்கள் வந்து அதே அப்போ ஏற்படுத்தின அந்த பிம்பத்தோடையே இருந்து இன்றைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணாமல், அதாவது செலிப்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க. இன்னும் அந்த பிம்பத்தில் இருக்கீங்க. அதை விட்டு வெளியே வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை விட்டு வெளியே வாங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். வெளியே ஒரு அழகான உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தையும் நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அதான் சொல்ல வரோம். ஸோ இது வந்து இப்போ எலான் மஸ்க் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் 10 வருஷம், இன்னொரு 10-15 வருஷத்தில் இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தேவையானது எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. ஏன்னா டெக்னாலஜிலாம் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஏஐங்கிறாங்க, ஏஜென்ட்டுங்கிறாங்க, நிறைய ரோபோட்டிக்ஸுங்கிறாங்க. ஸோ இதோட டெவலப்மெண்ட்லாம் சேர்ந்து நமக்கு தேவையான வளங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு பெருசாக பணமும் தேவையில்லை. அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். 10 வருஷம் கழிச்சு யாருமே வேலைக்கே போக மாட்டாங்கிற அளவில் அவர் சொல்கிறார். யாருமே வேலைக்கே போக மாட்டாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த லாஜிக்கை வச்சுக்கிட்டு நான் இல்லை, எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து அதை விட்டு வெளியே வாங்க, ஃப்யூச்சர் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், வெளியே வந்து பாருங்கள். ஸோ அந்த கரண்ட் சிச்சுவேஷனை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதான் இன்னொரு பழமொழி ஊர்லலாம் சொல்லுவாங்க, இந்த கண்ணு போனதுக்கப்புறம் கண்ணாடி எதுக்குப்பா அப்படின்னு. அதுவும் அவங்க சொல்லுவாங்க, கண்ணு போனதுக்கப்புறம் தான் கண்ணாடி வேணும் அப்படிம்பாங்க. அது அவங்க மைண்ட் செட்டு, அவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க. நான் சொல்கிறது, இந்த கண்ணுக்கு போனதுக்கப்புறம் அந்த கூலிங் கிளாஸ்லாம் போடுவோம்ல, ஸோ இந்த ரேபன் மாதிரி, ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கும்போது தான் போட முடியுங்க. இந்த இப்போ என்ஜாய் பண்ணிங்க, இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிங்க. கண்ணு தெரியாததுக்கப்புறம் அது நம்ம அதை போட்டாலும் அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, எப்படி பண்ண முடியாது. அது மாதிரி தான் ரேபன் வாங்கி வச்சு இப்போ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த அதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, அப்புறம் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது. இப்போ பசங்களுக்கு ஏதாவது பர்த்டே வருது, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம சொந்தக்காரங்கள்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது. ஸோ அதிலெல்லாம் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதில் நம்மளுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே இப்போ சந்தோஷம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வருதுக்கு போகிறோன்னா அதுக்குன்னு நம்ம வீட்டில் அதுக்குன்னே தனியாக ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? தலைவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா அதுக்கே நம்ம வீட்டில் தனியாக ஷாப்பிங் பண்ணுறாங்க. அதுக்கும் இப்போ பர்சனல் லோன்லாம் வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷாப்பிங் லோன் அப்படிலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் அனுபவப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது மக்களுக்கு இப்போ உள்ள காலத்தில். ஸோ அதுக்காக மார்க்கெட் அப்படி இருக்குது, மக்கள் அதை விரும்புகிறாங்க. ஸோ அந்த இது நம்மளும் அது மாதிரி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ அதான் அது மாதிரி இப்போ ஒரு பசங்களை லீவ் விட்டால் டூர் போட்டு போகலாம். இப்போல்லாம் டூர் யாரும் பக்கத்துலலாம் போகிறதில்ல. இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்ல கிராண்டான பெரிய ஃபாரின் டூர் தான் நிறைய பிளான் பண்ணுறாங்க. இவங்க வந்து இன்னும் ஏன்னா இவங்க வந்து இல்லை இப்போ டூர்லாம் போக முடியாது, பெரிய டூர்லாம் இப்போ பிளான் பண்ண முடியாது, அதுக்கெலாம் நம்ம சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அது வயசுக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. இப்போ வேணால் நம்ம கூமாப்பட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறீங்க. ஸோ அதை விட்டு வெளியே வாங்க. அப்புறம் வந்து சினிமாவுக்கு போகிறது. இப்போது சினிமாலாம் எதுக்கு தேட்டரில் போய் பார்க்குறீங்க? தேட்டருக்கு போனால் டிக்கெட்டோடு நிற்காது, அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கணும், அங்கெல்லாம் எவ்வளோ, அதுக்கெலாம் நிறைய செலவாகும். அதனால நான் ஒரு மாதம் கழிச்சு டிவியில் வரும் அப்போவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ
நான் சொல்லுவேன் அதில் தாங்க சந்தோஷம் இருக்குது. தேட்டரில் போய் கூட்டத்தோட சேர்ந்து அந்த விசில் சத்தம், ஸோ அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதையும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் பாப்கார்ன் வாங்குறது, பாப்கார்ன் நம்ம அடித்து பிடிச்சி சாப்பிட்றது, அதில் தான் உங்களுக்கு சந்தோஷமே இருக்குது. ஒரு ரஜினி படம் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ரஜினியும் கவுண்டமணியும் சேர்ந்து எப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க, அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இவங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே படம் புதுசாக வந்துச்சுன்னா, தலைவர் படம்லாம் இருந்துச்சுன்னா டிக்கெட்டு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. அதுக்காக இவங்க தனியாக இன்னொரு காரணம் வச்சுருப்பாங்க. என்னென்னா இவங்க என்னப்பா அதே கேஸில் எதனா கிண்டி வச்சுருப்பாங்க, அதே 2 மாதம் கழிச்சு நான் டிவியில் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறேன், ஓகே இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே கேசரி சாப்பிட்றோம், அடுத்த மாதம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கேயும் கேசரி கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படிங்களா? ஸோ நமக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டுங்க. நம்ம கேசரி நல்லதான் அது, ஸோ எனக்கு பிடிக்க தான் செய்வோம், சாப்பிட தான் செய்வோம். ஸோ அது மாதிரி நமக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டு. அது எப்போ வந்தாலும் எப்போ கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்ம தலைவர் கொடுக்காருன்னா நம்ம எப்போனாலும் போய் பார்ப்போம். அது கேசரியாக இருந்தாலும் சரி தான், பொங்கலாக இருந்தாலும் சரி தான், நாங்கள் பார்ப்போம். ஸோ அதில் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிது, அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். கடைசியாக இன்னொரு அதை திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லியிருக்காரு ஒரு திருக்குறளில். இந்த கடைசி ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லிக்கிறேன். வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் செத்தான் சேக்கிடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருத்தன் வீடு ஃபுல்லாக பணத்தை நிறைய கட்டி வச்சுக்கிட்டு அதை இதுக்குமே செலவு பண்ணாமல் சும்மா அதை தேவையில்ல சும்மா வீட்டிலே கட்டி வச்சுட்டு அதை செலவே பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்தான்னா அவன் உயிரோடு இருந்தாலும் இருந்ததுக்கு சமங்கிற மாதிரி சொல்கிறாரு. தான் நடைமுறையிலே அந்த திருவள்ளுவர் அழகாக சொல்லிடுறாரு பார்த்தீங்களா? ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த நிகழ்காலத்துக்கு வாங்க, இந்த நிகழ்காலத்துக்கு வந்து உயிரோட வாழுங்கன்னு நான் சொல்ல வரேன். சந்தோஷமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு உயிர் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணபதி அவர்களுக்கு இதுதான் கண்ணி பேச்சு, அதிலே நீங்கள் சிறப்பாக பேசினாங்கிறது வாழ்த்துக்கள். முக்கியமாக இப்போ சொல்லணும்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்காலத்தில் வாழுங்கப்பா, இன்னைக்கான சந்தோஷத்தை கொண்டாட்டங்களை விட்டுறாதீங்க. வயசாகி தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் தான் சந்தோஷப்பட போறீங்களா, அன்னன்னைக்கு அந்தந்த சுகங்களை அனுபவிங்க, அதில் தான் ஒரு சிறப்பே இருக்கு அப்படிங்கிறாரு. வாங்க திருமதி விஜயநாதன், இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? உழுவுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த அருமையான மேடையில் எதிர்காலத்தில் சந்தோஷமாய் இருக்க சேமிப்பு தான் சுகம் என்று பேச வந்திருக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரியும் சேமிப்பு எவ்வளோ நம் வாழ்க்கைக்கு முக்கியம்னு. பாதுகாப்பா வாழ்வதற்கு, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய, வர்ற பிரச்சனையை தீர்த்து மன நிம்மதியாக இருக்க, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இன்றைய காலத்தில் சந்தோஷத்துக்காக செலவு செய்வதற்கு எப்பவும் காலமும் நேரமும் நம்ம வேலையோ ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. கண்மூடித்தனமான செலவு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பிளானோ இல்லாம சமூக அழுத்தத்தால் செலவு செய்யும் போது சந்தோஷம் கிடைக்கும், ஆனால் அது ஒரு குறுகிய சந்தோஷம். இது உங்களை ஒரு கடன் சூழ்ச்சிக்கு வழிவெடுக்கும். அப்புறம் சுகம் எங்க இருந்து வரும்? நம் முன்னோர்கள் எதிர்காலத்தில் சொன்னார்கள், யோசிச்சு வச்ச நெல் விதைகள் மற்றும் கலை, மொழி, அறிவியல் எல்லாம் சேமித்து வைத்தார்கள். சேமிக்கிறது பணம் மாத்திரம் இல்லை கணபதி அவர்களே, நாம் கவனத்தோடு பணம், நேரம், உறவுகள், ஆரோக்கியம் எல்லாம் சேமிக்க வேண்டும். இதுதான் எப்பொழுதும் சுகம். எனக்கு முன்னால் வந்து பேசிய திரு கணபதி அவர்கள் சொல்றாரு, சந்தோஷமாக இருக்க செலவு செய்தா செலவு செய்வதே தான் சுகம்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. செலவு வரவு பத்தனா
சாரி, வரவு 8 செலவு 10 கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. இப்ப நான் கணபதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் அருள்மாலதி வந்து எனக்கு ஒரு தங்க நெக்லஸ் வேணும் டார்லிங் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி சிட்டி சென்டருக்கு நாளைக்கே போய் ஒரு தங்க நெக்லஸை வாங்கி தந்துருவீங்களா? தங்கம் விற்கிற விலைக்கு இது சேமிக்காம இதெல்லாம் சாத்தியமா? ஆமாங்க, தங்கம் விற்கிற வேலை பிபி தான் இருப்பேன். அதான் இப்ப எங்க பார்த்தாலும் ஜாப் கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அதை விட்டுவிட்டு அப்புறம் நானும் உங்களை மாதிரி தாங்க இருந்தேன். நாதன் இருக்காருல்ல, லேஸ்பட்டவர் இல்ல, சும்மாவே அவரு அனாவசியமா செலவு பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் வாட்டுக்கு சிவனேன்னு இங்க அவரு இந்த நியூரம்பர்க் தமிழ் சங்கத்துல பொருளாளரா ஆனதுல இருந்து சொல்லவே வேண்டாம். எப்ப பார்த்தாலும் சேமிப்பு சேமிப்பு சேமிப்புன்னு கதை சொல்லி சொல்லி என்னையும் ஒரு ஐடியா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. சரி, எறும்பு கூட அதன் உடனடி ஓய்வு நேரத்தை தியாகம் செய்து சேமிச்சு வைக்குது. ஒட்டகமும் தன் நீண்ட நெடிய பயணத்திற்கு தண்ணீரை சேமிச்சு வைக்குது. செலவு வேணான்னு சொல்லலைங்க நாங்க. வரவு வந்ததோ உடனே முதலில் சேமிப்பு, பிறகுதான் செலவு. மிச்சம் இருந்தா சேமிப்போம்னு சொன்னா மிச்சமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கோம். நம்மளெல்லாம் படிச்சு வச்சது அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டியோட சேமிப்புலையா தான் இருக்கும். அந்த சேமிப்பு இல்லாம நம்ம டாக்டரோ இன்ஜினியராவோ இல்ல பிசினஸ் அனலிஸ்டாவோ ஆயிருக்க முடியுமா? கீதா, பிசினஸ் அனலிஸ்ட் ஆயிருக்க முடியுமா? நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கேட்டு பாருங்க, வண்டி வண்டியா கதை சொல்லுவாங்க. அவங்க எப்படியெல்லாம் சேமிச்சு எல்லோரையும் கரை சேர்த்தாங்கன்னு சொல்லும் போதும் அந்த கண்ணுல ஒரு தூய மகிழ்ச்சியும் நிறைவும் தெரியும்ல, அதுதாங்க உண்மையான சுகம். சரி, இந்த நாடு சேமிச்சா எப்படி மக்களுக்கு சந்தோஷம் பார்க்கலாமா? இந்த ஜெர்மனி, ஜப்பான் போல நாடுகள் சேமிப்பால் தான் தொழில்துறை நாடாக செழிப்பா இருக்கு. மக்கள் பணத்தை பேங்க்ல சேமிச்சு வச்சதுனால பேங்க் அந்த பணத்தை முதலீட்டு பண்ணி இண்டஸ்ட்ரி உருவாக்கினாங்க. சேமிப்பு இல்லாம செலவு பண்ற நாடுகளை என்ன நிலையில் இருக்குன்னு புள்ளி விவரம் சாட் ஜிபிடி கேட்டு பாருங்க. ஆமாங்க, நமக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பணம் போட்டு இதெல்லாம் தெரியாம இந்த 3 பேரும் ஜெர்மனிலேயே வாழ்ந்துகிட்டு செலவு தான் சந்தோஷம்னு பேச வந்திருக்காங்க. என்னத்த சொல்ல, இறுதியா நான் சொல்றது என்னன்னா, சந்தோஷத்துக்கு செலவு செய்வது சுகம் அல்ல. அது மன நிம்மதியை தராது. அது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. நடுவர் திரு விக்ரம் இறுதி அப்புறம் சந்தோஷத்துக்காக செலவு செய்தால் சுகம் அல்ல, அது மன நிம்மதியை தராது. நடுவர் திரு விக்ரம் அவர்கள் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க சேமிப்பே சுகம் என்று தீர்ப்பு சொல்லுவார்னு நம்பி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி விஸ்வநாதன் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்ற குழுல முதல்வரே இப்பொழுதுதான் பேசுறாங்க. அற்புதமாக பேசினார்கள், வாழ்த்துக்கள். இவங்க சொன்னதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சேவிங்க சார். வருமானம் வந்தோன்னா முதல்ல சேவிங்க, அதுக்கப்புறம் அதுல செலவு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. சேமிக்கிறது வந்து காசு பணம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஆரோக்கியம். இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? வாங்க திருமதி சரவணி சங்கீதா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தலைப்புல இருந்தே வரேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு, டைரக்டா தலைப்புக்கு போயிடுறேன். இன்றைய காலத்தில் சந்தோஷமாக இருக்க செலவு செய்வது சுகமா, இல்லை எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க சேமிப்பது சுகமா? இதுதான் நம்ம தலைப்பு. இதை ஏன் நான் இன்னொரு தடவை சொல்றேன்னா, தலைப்புல கவனமா தன்மை, இடத்தை அவங்க தவிர்த்திருக்காங்க. இடம்னா என்னங்க தமிழ்ல? தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மைனா நான் என், முன்னிலைனா நீ உன், படற்கைனா அவன் அவன் அது அவர்கள். அப்படி தலைப்புல இவங்க இடத்தை தவிர்த்திருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்றைய காலத்தில் நான் சந்தோஷமா இருக்க செலவு செய்வது சுகம்.
அப்படி யாரோ சந்தோஷமா இருக்க இவங்க சேமிச்சு வைக்கிறாங்க. சரி ஓகேங்க. அப்புறம் ஒரு பாட்டு வேற பாடினாங்க, வரவு எட்டனா செலவு பத்தனா அதுவும் இல்லனா வாழ்க்கை எதுக்குனா எதுக்குனா எதுக்குனா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டகம் எறும்பு இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொன்னாங்க. ஆல்ரெடி நமக்கு மனிதன்கிற 6ஆம் அறிவு இருக்கு. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அவங்கள விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும். அதற்காக தான் நம்ம சிந்தித்து செயல்படும் திறனை கொடுத்துருக்காங்க. அதனால தயவு செய்து அது ஒரு கணபதி எக்ஸாம்பிளா அவர்கள் பூச்சிலாம் சொன்னாருங்க. பூச்சின்னு எதிரடியா பேசுறாங்க. ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் நிறைவேறி தான் பேசிருக்காங்க. அவங்க ஓகே. கொஞ்சம் கன்செஷன் கொடுங்கப்பா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆட்ல எங்கள் வீட்டில் பெரிய விஷயம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் ஒரு சாதாரண லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எங்கள் அப்பா என்ன பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆட்ல பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெர்மனி நீ எந்த நாட்டுக்கு, என் ஹஸ்பண்ட் எந்த ஊருக்கு போனாரு, முதல்ல குவைத்துக்கு போனாரு, அப்புறம் ஜெர்மனிக்கு வந்தாரு. அவர் வேலையை அவர் மாற்றவே இல்லைங்க. எங்க வந்தாலும் வாழக்கூடிய ஒரு திறனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன ஹிந்தி கிளாஸ், நான் படிக்கிறேனா இல்லையோ ஹிந்தி கிளாஸ், கராத்தே கிளாஸ், எல்லா பட்டிமன்றம், எல்லா பேச்சு போட்டி எந்த ஊர்ல நடந்தாலும் சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் எங்க அப்பா செலவு பண்ணி கூட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா எத்தனையோ பேச்சு ஆக்சுவலி அவங்க நிறைய கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சம் நகைய அடமானம் வச்சுதான் ஃபீஸே கட்டுவாங்க. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. அவங்கள பொறுத்தளவு தன் குழந்தையோடைய முன்னேற்றம், தன் குழந்தையோடைய எதிர்காலம் வந்து படிச்சு முன்னேறது மட்டும் கிடையாது, வாழ்க்கையை கத்துக்கிட்டு பல பேரோட பழகி பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு முன்னேறணும். அதற்கு செலவை ஒரு அவங்க ஒரு அளவுகோல அவங்க என்னைக்குமே நிர்ணயிச்சது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து பணத்தை சேமிக்க போறேங்கிறாங்க. சேமிச்சு என்னங்க பண்ண போறாங்க? கடைசியா செலவு தானங்க பண்ண போறாங்க. அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடவுலே இருந்துருக்காங்க. நீங்க சேமிச்சு இளமை போய் முழுமை வந்தா செலவு பண்றதுக்கு இப்படியே செலவு பண்ணிருக்காங்க. பல்லு போனதுக்கு அப்புறம் பகவானா சாப்பிட விரும்புறீங்களா? பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இளமை படிச்சு கூட சொல்ல முடியாது. விவேக் சார் சொல்றதா நம்ம முழுமையே போயிட்டோம். நம்ம ஏற்கனவே முழுமையில இவ்வளவு பலா இருந்துருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பணம், இவங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தை சேமிக்க வேண்டும். அப்புறம் பணத்தை சேமிக்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதே நான் ஆப்போசிட்டா சொல்றேன். ஆரோக்கியத்தை செலவுனா நீங்க ஜிம்முக்கு போறீங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்ணாதான் அவங்க ஆரோக்கியத்தை நீங்க சேமிக்க முடியும். செலவு செய்தால்தான் பல ஊர்களை சுற்றி பார்த்தால்தான் நீங்க உங்களுடைய அறிவை பெருக்க முடியும். நல்ல ஒரு என்ன சொல்றது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உங்களுடைய சேமித்து வைக்க முடியும். நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு செலவு செய்வது மிகவும் அத்தியாவசியம். உங்கள் நிலவுகளை சேமிக்க உங்களுடைய நல்ல நினைவுகள், மன நிறைவுகளை சேமிக்க நீங்கள் செலவு செய்வது மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. இப்ப சந்தோஷங்கிறது ஒவ்வொருத்தரும் பொறுத்தது. நம்ம விக்ரம் சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சந்தோஷம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் நானே பார்க்க முடியாத எனக்கு பிளவுஸ் செஞ்சு போட்டாதாங்க எனக்கு சந்தோஷம். ஆனா வேற ஒருத்தருக்கு நல்ல டெக்னாலஜி உள்ள ஒரு காரை ஓட்டினாதான் சந்தோஷம். இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா உலகத்தை சுத்தி பார்த்தாதான் சந்தோஷம். இப்படி சந்தோஷங்கிறது ஒவ்வொரு இல்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது எதுவுமே சந்தோஷம் கிடையாது. படிக்க முடியாத ஒரு குழந்தைக்கு செலவு செஞ்சு படிக்கிறது சந்தோஷங்க. சோ செலவுங்கிறது நல்லதுக்கும் தான், அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜயநாதன் பேசும்போது ஒரு ஃபினான்ஸ் கிளாஸ் எடுத்தாங்க. ஆனா லைஃப்ங்கிறது ஒரு ஃபினான்ஸ் கிளாஸ் இல்லைங்க, அது ஒரு ஃபைன் ஆர்ட் கிளாஸ். ஒரு இனிமையான மென்மையான அனுபவம். அதுல ஏங்க ஃபினான்ஸ் புகுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வேற வேற கிளாஸ் இருக்குங்க. அப்புறம் நம்ம அனைவருக்கும் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு தருணம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்மள அட்லீஸ்ட் 80% பீப்புள் நான் கண்டிப்பா யோசிச்சேங்க. ஐயோ 4 வருஷம் அப்புறம் நான் இது பண்ணலாம்னு நினைச்சேனே, 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணலாம்னு நினைச்சேனே, கடைசியா என் வாழ்க்கை இப்பயே போயிடும் போல இருக்குன்னு ஒரு பேண்டமிக் நம்மள எல்லாம் ஆட்டி படைச்சதுங்க. கொரோனான்ற ஒரு பேண்டமிக். அது வந்துமாங்க நீங்க திரும்பல. அப்ப நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்போம், ஆனா பாருங்களா நான் செலவு செஞ்சு சந்தோஷமா இருந்திருக்கலாமேடா, 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சேமிச்சு வச்சேன்னா இதெல்லாம் அனுபவிக்கிறீங்கடா அப்படின்னு. சோ வாழ்க்கைங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாதது. சோ we have to live in present. நம்ம கண்டிப்பாக இன்றைய காலத்திற்காக நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடத்திற்காக வாழ வேண்டும். நம்ம நிம்மதியா இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடத்துக்காக வாழ்றது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பெற்றோர்களை நம்ம எல்லாரும், நான்லாம் இப்ப இங்க ஜெர்மனி வந்து 14 வருஷம் ஆச்சு. பெற்றோர்களை எல்லாரும் ஆரம்ப காலகட்டத்துல ஜெர்மனிக்கு கூட்டிட்டு வர யோசிப்போம். பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம பினான்சியலா ஸ்டேபிள் ஆகட்டும்,
அப்படின்னு நினைப்போம். ஆனா பெற்றோர்களை நீங்க நல்லா ஸ்டேபிள் ஆகி கூட்டு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியா, யூரோப்ல இருக்க ஒவ்வொரு கண்ட்ரியா சுத்தி காட்டணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மூட்டு வலி, ஆபரேஷன், அப்படி பல பிரச்சனைகள் வந்துடும். எனக்கு காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களையும் சேர்த்து நீங்க சேமிச்சு கஷ்டப்படுத்துறீங்க. அதுக்கு அப்பவே நீங்க பெரிய நார்வே கூட்டு போகணும், பக்கத்துல இருக்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். பெற்றோர்கள் நம்மளுக்கே மூட்டு வலி வந்துருது. நம்மளே எங்க திரும்பி பார்க்க முடியாது பாருங்க, நடுவே எங்களுக்கு பாயிண்ட் சொல்றாங்க. இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க எங்களெல்லாம் பார்த்தா கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரியா இருக்கு. கடன் வாங்கி செலவு பண்றேன், ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் விட்டுட்டு யாராவது வெளிநாட்டுக்கு விடுவாங்க. அதை விடுங்க, சரி வெளிநாட்டுக்கு தான் வந்தோம், நம்ம ஜெர்மனிக்கு போய் வந்தோமா, பாதி நேரம் சமையல்லையும் இல்ல ஷங்கு மாட்டுறது, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஷங்கு மாட்டுறது, பிக்கப் ட்ராப் பண்றதுலாம் நேரம் சரியா இருக்கு. ஏங்க இவங்களெல்லாம் பார்த்தா இல்ல என்னையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து செலவு பண்ற மாதிரியா இருக்கு. நாங்க எப்படியா இருந்தாலும் நீங்க வந்ததுக்கா கொஞ்சமாவது சேமிப்போம். அது ஒரு பெரிய இதுவா நீங்க எடுத்துக்க வேண்டாம். சேமிப்பது ஒரு அளவு நாங்க சேமிப்போம். ஆனா செலவு செய்து வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு அந்தந்த நிமிடத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையின் முக்கிய லட்சியமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். அப்புறம் உங்களுக்கு கணபதி வந்து ரொம்ப அழகா சொன்னாரு இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை பத்தி. ஆனால் கொஞ்சம் லைட்டா சொல்லி விட்டுட்டாரு, அதையே நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ண விரும்புறேன். இந்த விழா கமிட்டி அவர்களே நீங்களும் பார்த்துக்கோங்க. பாருங்க, அவங்க வந்து இப்போ இந்த பொங்கலை வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1.5 வாரம் முன்னாடியே பொங்கல் பொங்கி வீட்டுல சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 1.5 வாரம் சேர்ந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வரோம். ஒரு குடும்பத்துக்கு 50-60 யூரோ செலவாகுது. ஆனாலும் இந்த இனிமையான தருணங்களை நாங்க தக்க வச்சுக்கிறதுக்காகவே அந்த 50-60 யூரோ செலவு பண்ணிட்டு சந்தோஷமா வந்திருக்கோங்க. அதனாலதான் பட்டிமன்றத்தை பார்க்க முடியுது. நடுவர்களே உங்கள் தீர்ப்பு விழா கமிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த முறை பொங்கல் விழா, தீபாவளி விழா நடத்துவோம் வேணாமா நீங்க தான் இப்ப சொல்ல முடியும். விழா கமிட்டி அவர்களே நோட்டீஸ் பாயிண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க தான் நோட் பாயிண்ட் இவரான. ஏன்னா பாவம் நீங்க சொல்ற தீர்ப்பை வச்சுதான் அவங்க அடுத்த விழா. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சேமிக்கணுங்க இப்படியே 5000 6000 யூரோக்கள்ல சொல்றேன் 7000 8000 அப்படின்னு சேமிச்சுட்டு இருந்தாங்கன்னா கடைசியா உங்களுக்கு கிடைக்க போது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸான டாபிக் போடுவோம். இப்போ கணியன் பூஞ்சனார் 2000 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதை பற்றி மிகவும் அழகாக ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. புறநானூற்று பாடல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறத்தரவானா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்கள் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. அதாவது வாழ்க்கையை இனிமையா ரசிச்சு ருசிச்சு வாழறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவரை நீங்க கேட்க மாட்டீங்க, ஓகே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அருண்ராஜ் காமராஜ் பாட்டு எழுதி விஜய் அழகா நடனமாடிய ஒரு பாடல் இருக்குங்க. Life is very short நண்பா, always be happy. பலவிதை problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. அதனால அவர் ஸ்கிரீனுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படுறாரோ யாருக்குமே தெரியும். சோ அதனால இப்படி யார் சொல்றையாவது கேளுங்க. வாழ்க்கையில வாழ்ந்து தெளிந்து உங்கள் வாழ்க்கையை இனிப்பான அனுபவமா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சேர்ந்தவர்களுக்கும், உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும், உங்க குழந்தைகளுக்கும். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சின்னவங்களா இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் மேக்கப் போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டு நமக்கு விருப்பப்பட்டு பார்க்க முடியும். ஆனா குழந்தைங்க, நான்லாம் பெரிய குழந்தை வச்சிருக்கேங்க, 15 வயசுக்கு மேல எல்லாம் 15 வயசு குழந்தைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்காது. அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றையும் இந்த சேமிப்பை கணக்கா வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இனிப்பான நினைவுகள், நம்மளுடைய 1 வயசு நினைவு, 2 வயசு நினைவு, 3 வயசு நினைவு, அப்படி எந்த நினைவுகளுமே நம்ம நினைவு பெட்டகத்துல இருக்காது. வெறும் பேங்க்ல அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் எப்ப ஸ்வாகா ஆகும்னு தெரியாது. அதனால நினைவுகள் நம் கையில் இருக்கிறது. பேங்க் அக்கௌண்ட் பணம் எவன் கையிலயும் இருக்கு. நினைவுகளை சேமியுங்கள், உங்கள் அழகாக செலவு செய்யுங்கள், உங்க வாழ்க்கையில் ஒளி மலரட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன். அற்புதமாக பேசினாங்க திருமதி சங்கீதா அவர்கள். இதுல முக்கியமான சில அம்சங்கள் இருக்குங்க, கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். வருங்காலத்துக்கு சேமிச்சு என்னங்க பிரயோஜனம்? தாத்தா பாட்டியை என்ன பண்ண போறோம்? அது ஒன்று. 2வது, நம்மளுடைய பெற்றோர்கள் அல்லது நம்மளே வயசாகி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக இப்பவே சேமிக்கிறது. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்காக நம்ம செலவு செய்யறது.
அப்படிங்கிறது அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அதுவே ஒரு முதலீடு, அவங்களுடைய பாடத்துக்காகவோ அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவோ அதுவே ஒரு முதலீடு அப்படிங்கிற அருமையான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொன்று, மற்றவர்களுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறதையும் செலவுல ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. சுபவிரயம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இதுக்கு நினைவுகளை நம்ம சேமிப்போம், செலவை பார்க்க வேண்டாம், நினைவுகளை நாங்கள் சேமிக்கிறோம், அது மூலமாக செலவுகள் போனாலும் பரவாயில்லங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க திருமதி சங்கீதா. அருமையான வார்த்தைகள். இதற்கு என்ன உங்களுடைய தரப்புல இருந்து சொல்ல போறீங்க? வாங்க திரு பெரிய தியாகராஜன் அவர்களே. பார்த்தீங்களா, அவங்களும் விஜய் பாட்டு தான், இவங்களும் விஜய் பாட்டு தான் வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய சங்கீதா ரொம்ப சரவடி சங்கீதாங்கிறது கரெக்டு தான். ஆனால் சரவடி சங்கீதா வந்து அவங்களோட நோக்கம் வந்து அவங்க அப்பா செலவு செஞ்சுதான் இதை படிக்க வச்சாரு. உங்க அப்பா செலவு செய்தால் உங்க அப்பா சேமித்ததால் உங்களை செலவு செய்து படிக்க வைத்தார். உங்க அப்பா சேமிக்காமல் இருந்தால் எப்படி உங்க அப்பா உங்களை செலவு செஞ்சு படிக்க வச்சிருப்பாரு? உங்க அப்பா சேமிப்பு உங்களுடைய அவர் செய்யற செலவு நீங்க இந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சங்கீதா. நான் இப்போ ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன். வாரி பெருக்கி பலப்படுத்தும் உற்றவை ஆராய்வான் செய்த வினை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வாரி பெருக்கி பொருளை பெருக்க வேண்டும், வருவாயை பெருக்க வேண்டும். அதை பெருக்கி அந்த செல்வத்தை பெருக செய்து அதை ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் மூலமாக நீங்கள் செய்யும் செயல்களை எவன் செய்வானோ அவனே சிறந்த வெற்றியாளர் அப்படின்னு திருவள்ளுவர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். நாங்க சொல்றது செலவு செய்யாதீங்கன்னு சொல்லல, அனாவசிய செலவை குறைங்க அப்படின்னு சொல்லுவோம். பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆல்ரெடி iPhone 16 வச்சிருப்பாங்க. iPhone 17 வாசல்ல போய் நிக்கிறவங்க எத்தனை பேர் iPhone 17 வரப்போகுதுன்னு சொல்லி அந்த விவேக் அடுத்த பதில் சொன்னாங்க. புது ஐபோன் வாங்கியிருக்காரு. அந்த அனாவசிய செலவு தான் நாங்க சொல்றோமே தவிர நாங்களும் செலவு செய்யறோம், நீங்களும் செலவு செய்யறோம். அனாவசிய செலவை குறைங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் தான் நாங்க சொல்ல வரோம். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னாங்க. ஃபைனான்ஸ் பிம்பிளிக்கு பிம்பாபினாங்க. பிம்பிளிக்கு பிம்பாபி நீங்க இப்ப முதலீடு செய்யாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை லேட்டர்ல நீங்க எதிர்காலங்கிறது நாளைக்கும் எதிர்காலம், நாளைக்கும் உங்களுக்கு பிம்பிளிக்கு பிம்பாபி. முதல்ல உங்க மீது முதலீடு செய்ய வேண்டும். எல்லோரும் தன் மீது முதலீடு செய்ய வேண்டும். உங்களுடைய கரியர், உங்களுடைய குரோத்தை முதலீடு செய்யுங்க. அது பிறகு நீங்க ஆராய்ந்து எதுல நல்ல முதலீடு செய்தால் என்ன நல்லா வரும்னோ அதுல நீங்க முதலீடு செய்தால் அது சந்தோஷம் பல மடங்காக உயரும். இன்னொரு பாயிண்ட், ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. இப்ப வேலை 65 வயசு வரை வேலை, ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது எதுக்குங்க? உங்களுடைய முதலீடுகளை நீங்க வருவாயை பெருக்கினீங்கன்னா வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சா பிற்காலத்துல இப்பவே நீங்க அது ஒரு விதையை போட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் இன்கமா பிற்காலத்துல அது மாறும். நீங்க 65 வயசுல ரிட்டையர் ஆக வேண்டாம், 50 வயசுல நீங்க ரிட்டையர் ஆகி பினான்சியல் ஃப்ரீடம் எதிர்பார்க்கணும். ஒண்ணுமே இல்லை. ஒரு 2016 பிட்காயின் ஒண்ணு வந்துச்சு. நடுவர் அவர்களுக்கும் தெரியும் பிட்காயினை பத்தி. யாரு இந்த பிட்காயின்ல போட்டா 2016? ஏன்னா எல்லாருக்கும் அச்சம், எல்லாருக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். போட்டா 500 1000 அப்பவே 2 பிட்காயின் 3 பிட்காயின் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் சுதந்திர பறவையா நீங்க புரியலாம். பணத்தை சேமிக்கிறத பத்தி மட்டும் நாங்க பேச வரல. நீங்க வந்து அந்த செலவை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய அந்த செல்வத்தை உருவாக்குவது, பல செல்வத்தை உருவாக்குவதை பற்றி யோசிங்கன்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. நீங்க உங்களுடைய டெம்பரரி ஹாப்பினஸுக்கு ஒரு கிளியை வாங்கி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிளியை வாங்குறீங்க, வாங்கி கூண்டல் அடைச்சு நீங்க அதை சந்தோஷம் அடைவீர்கள். நாங்கள் இன்றே ஒரு செடியை நடுகிறோம், அந்த செடி மரமாக வளர்ந்து ஒரு சரணாலயமாக வளர்ந்து கிளிகள் தானாகவே அதில் வந்து உட்கார்ந்து கிளிகளை பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இது உங்களுடைய சந்தோஷம் என்றால் அது உங்களுடைய சந்தோஷம் என்றால் இது எங்களுடைய சந்தோஷம். ஒன்றும் இல்லை. இப்போ பிட்காயினை பற்றி பேசணும்.
சில்வர் 2026-25 சில்வர் என்னங்காச்சு ஒரு லட்சம் ரூபா அவங்க இந்த கையில இருந்தா ஒரு ஒரு கிலோ சில்வர் வாங்கிட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இதுல இன்னைக்கு தேதிக்கு நீங்க அதுல ஒரு 1/3 பகுதியோட உங்களால வாங்க முடியாது. டைட்டில்ல வந்து எங்கேயுமே எங்க அணியில இருந்து விஜய் பேசியில சொன்னாங்க கிளியரா, சேமிப்புங்கிறது பணம் மட்டும் கிடையாது. டைட்டிலை திரும்ப படிச்சு பாருங்க. சேமிப்பு பணம் மட்டுமே கிடையாது. சேமிப்பு, தண்ணி, நேரம் எல்லாமே சேமிப்பு. வட்டி உண்டு என வானம் சொன்னால்தான் விரும்பி நீ மலை தொட்டி கட்டி பார்ப்பாரோ அந்த மலை கேட்கலாம். பிறகு மழை நீர் சேமிப்பு பழகு, பஞ்சமின்றி செழிக்கட்டும் இந்த உலகு. மழை நீரை சேமிங்க. மழை நீரை சேமிப்பதும் ஒரு சேமிப்பு தான். அடுத்து டைம் வீணா செலவழிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டா, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக், ஆன்லைன், டேமு, ஷார்ட்ஸ் விட்டுட்டீங்க இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறது, வீட்ல ஆர்டர் போடுறது, இது தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைக்கிறது. இதை குறைங்கன்னு தான் சொல்லிருக்காங்க. டைம் நீங்க வேஸ்டா செலவழிக்கிறதுக்கு பதிலா அந்த டைத்தை உங்களுடைய குழந்தைகளோட நீங்க செலவழிச்சீங்கன்னா பிற்காலத்துல அந்த உங்க குழந்தைகள் உங்களுடன் அந்த நேரத்தை செலவழிப்பாங்க. நீங்க இப்ப உங்க குழந்தைகிட்ட நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னா பிற்காலத்துல உங்க குழந்தைகளும் அந்த நேரத்தை உங்களுடன் செலவழிக்க மாட்டாங்க. உண்மை. இது எல்லாருக்குமே தேவையான மன நிறைவிற்கு நாங்க எங்களுக்கு செலவு செய்யறதுனால நாங்க பாப்கார்ன் மாத்திரம் நம்ம கேட்கற போறோம். எங்களுக்கு மன நிறைவு இருக்குன்னாங்க. நாங்கள் தூங்கும் போது நாங்கள் செய்த முதலீடு எங்களுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கும். அது எங்களுடைய மன நிறைவு. டூருக்கு போறதை பத்தி பேசினாங்க சங்கீதம். நாங்க டூருக்கு போறோம், உலகம் சுற்றும் வாலிபன், நாங்க இங்க போறோம் அங்க போறோம், எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க டூருக்கு போறதை பத்தியே பேசல. நல்லா இட்டாலிக்கு போங்க, சுவிட்சர்லாந்துக்கு போங்க. இந்த இட்டாலிக்கு போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி குச்சி பேக் வச்சிருக்கா, எனக்கும் குச்சி பேக்கே தான் வேணும் கேட்டு வாங்குறீங்க இல்லையா, அதைத்தான் வேண்டாம்னு சொல்றோம் நாங்க. ஒரு சின்ன ஹைப்பு ஒன்று சொல்றேன் நான். ஒரு சின்ன குண்டூசி இருக்கு. அந்த குண்டூசினால 2 வேலைகளை செய்ய முடியும். ஒண்ணு, சிதறி கிடக்கும் பேப்பர்களை சேர்த்து ஒரு புத்தக வடிவத்தில் கொண்டாந்து ஒரு புத்தகமாக உங்களுக்கு தரவும் முடியும். அந்த சின்ன குண்டூசி ஒரு பலூனை ஓட்டை போடவும் முடியும். நாங்கள் அந்த குண்டூசியை உங்கள் கையில் கொடுத்து விட்டோம். அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த போகிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது. கொரோனா பேசுறாங்க. கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம் என்னங்க? 10 நாளைக்கு எல்லாரும் சேமிச்சு வைக்கலையா? டாய்லெட் பேப்பரையும் நூடுல்ஸ் பேக்கெட்டையும் 10 நாளைக்கு எல்லாரும் சேமிச்சு வச்சுங்க வைக்கலையா? கொரோனா வந்து ஆட்டி படைச்சிச்சுன்னு சொன்னீங்க. அதே எண்ணெயை விட்டீங்க, எண்ணெய் கிடைக்காம கூட அதே கரெக்ட். ஆயில் பாட்டில் இருந்து எல்லாத்தையும் 10 நாள் 2 வாரம் 3 வாரத்துக்கு ஸ்டாக் பண்ணி எல்லாத்தையும் வைக்கல. நீங்க நடுவர்களே, அடுத்து வரப்போறத பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவரோட பேச்சுல மயங்கிறாதீங்க. அவரோட பேச்சு அவரோட பேச்சில் மயங்கி விடாமல் என்னுடைய குண்டூசியை ஞாபகம் வைத்துக் கொண்டு எங்கள் அணிக்கு தீர்ப்பை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்ப நம்முடைய பெரியவர்கள் பேசினதுல நம்ம மேல முதலீடு செய்யுங்க, பேசிவ் இன்கம் அப்படிங்கிற சில அருமையான சில விஷயங்கள். சேமிப்பு மட்டும் கிடையாது, சேமிப்பு வேறு முதலீடு வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காரு. அதோட கூட வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சிருக்காரு. இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியமான விஷயமாக மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். இதற்கான பதில் என்ன? விவேக் அவர்களே, அடுத்தது நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய தரப்பு என்ன வாதம்? அவர் தரப்ப நினைக்கிறேன். தரப்ப அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா பொங்கல் முடிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிக்கும் போது அது அந்த அளவு வந்து ஒரு நம்மளோட கனெக்ட் ஆகல. பார்த்தீங்களா, அதுதான் நிகழ்காலத்தோட இருந்தால் தான் அது கனெக்ட் ஆகும்.
விசுவாசம் ஆ? விசுவாசம் இல்லை. வாயில ஸ்நாக்ஸ் இருக்கு ஷேர் பண்ண முடியல. சரி ஓகே. விஜய் ஃபேன். சரி டாபிக் வருவோம். பெரிய பேசுனது நிறைய பேர் கேட்டீங்களான்னு தெரியல. நான் நிறைய பேர் டீ குடிக்க போயிட்டாரு. ஆனா அம்மா நல்லா பேசினாரு, கேட்டீங்களா? ஆனா பாத்தீங்கன்னா வந்து அது பேச்சு மாதிரி தெரியல, ரொம்ப புலம்பல் மாதிரி இருந்துச்சு. ஏங்க அப்படி பண்றீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அப்படியே சில நேரம் அப்ப நிறைய பேர் நான் யூஸ்வலா பேசுறது வழக்கம். வெரி அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க, யதார்த்தமா தான் இருப்பேன். இல்ல நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா நான் எல்லாருக்கூடயும் நல்லா பேசுவேன், பழகுவேன். அப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்துட்டு பயங்கரமா பேசுவாங்க. நமக்கு புரியாது. ஏங்க அந்த ஸ்டாக் வாங்குனீங்களாங்க, ஏங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்மி ஆயிடுச்சுங்க அப்படிம்பாங்க. ஏங்க ட்ரேட்ல அதுங்க இதுங்க எனக்கு அது வந்து சொல்ல கூட தெரியல எனக்கு. பாருங்க அந்த நிலைமையில இருக்கு நானு. இவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்களோட 10 நாள் பழகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். நம்ம உண்மையாலுமே வந்து நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா? உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். என்ன இதுல இந்த கேங்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இருக்காங்க, நான் நடந்தது சொல்றேன், பேச்சுக்காக சொல்றேன், நடந்தது சொல்றேன். ஒரு நாள் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை. ஒரு நாள் தான் சண்டை பண்ணிட்டாங்க. இல்ல எதிர்பார்த்தது. ஓகே சண்டை. இங்க வேற வின்டர் வேறயா, அது ஒரு டிப்ரெஷன். அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தைரியமா பேசுறேன். ஆமா இல்ல வீடியோ பாப்பா அவன். அது ஒரு டிப்ரெஷனு. பிளஸ் எனக்கு ஒரு 3 மாசத்துல ஒரு கை குழந்தை வேற இருக்குது. ரொம்ப டென்ஷனா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி ஒரு ரிலாக்ஸா வந்து என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாடா காஃபி குடிக்க போலாம்னு சொல்லி சொன்னேன். அப்ப போயிட்டு நான் சொல்றேன், டேய் அவன் பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல, டேய் ரவி இல்ல ரவி கை தட்டல நிறுத்திடுவாரு. அவங்க ஜாகிரதாங்க. என்னடா வாழ்க்கை இது. நம்ம காலேஜ் டேஸ்ல எவ்வளவு நல்லா இருந்தது. அழகா இப்ப மட்டும் எனக்கு ஒரு டைம் மிஷின் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்குவேன். அழகா நான் வந்து 2006 2007 போயிட்டு நிம்மதியா காலேஜ் போய் படிச்சுட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே அவன் மச்சி அந்த டைம் மிஷின் மட்டும் எனக்கு கிடைச்சுன்னு வச்சுக்குவேன், நான் என் வீடியோ ஷேர் வாங்கிடுவோம்டா அப்படின்னா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு நான் இவனுக்கு பரவாயில்ல, என் பொண்டாட்டியா பரவாயில்ல போயிட்டு நான் போயிட்டு அவன் பேசிட்டு இருக்கேன் சீரியஸா. அடுத்த நாள் இந்த கதையை இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றேன். ஏன்டா அவன் இப்படி பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கு போய் என்விடியா ஷேர் வாங்கிடுவோம் அப்படின்னு அவன் சொல்றான். என்விடியா ஷேரா பைத்தியக்காரனா இருக்கும் பாரு, பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் வாங்கிருந்தான்னு வச்சுக்கிறேன், வேற லெவல் எடுத்துருக்கோம் அப்படின்னா. விவேக் முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க திரும்ப பரிசீலனை பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க ஏன்னா ஆஃப் ஸ்டேஜ்ல அவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரொம்ப மாதிரி இவங்க வந்து வேற ஒரு தினிசா இருப்பானுங்க. சரி ஓகே இதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி பெரிய ஆள் வராங்கன்னு பார்க்கணும் வச்சுக்கலாம். அந்த பூராவே நம்ம கூட தான் சுத்திட்டு இருக்கான். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேங்க. இவங்களுக்கு என் ஒய்ஃபே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவருக்கு நான் போய் கன்வின்ஸ் ஆயிட்டேன். The known devil is better than unknown angel. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வேற மாதிரி அவங்க இருப்பாங்க. என்ன அவங்களோட பேசி பழகணும்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு வந்து ஃபுல்லா அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு நாள் இப்படி பானுங்க, ஒரு நாள் அப்படி பானுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களோட சந்தோஷம் உங்களை சார்ந்து இருக்கணும். திடீர்னு ட்ரம்ப் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டா டேய் என் மார்க்கெட் டவுன் ஆயிருந்தான்றான். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களோட சந்தோஷம் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா பொழுதுக்கு அதே கணக்குல இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா பாத்திருப்பீங்க, நிறைய பேர் பாத்திருப்பீங்க. நடுவரே அப்படிதானா? எது அதாவது கூட்டத்துல யாரோ எதிர்கட்சி தரப்பினர் ஆட்களை வச்சிருக்காங்க. குடும்பத்தை குழப்பத்தை உண்டு கொண்டு ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அடுத்து பெரிய சொன்னாரு பிராண்டட் வாங்குறோம் சொல்லுவோம். சரிங்க பிராண்டட் வாங்காம நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிராண்டுங்கிறது வந்து வெறும் வந்து நேமுக்காக மட்டும் இல்லை, அதனோட குவாலிட்டி, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அடுத்து பேச வர சந்துரு BMW கார் வச்சிருக்காரு. ஏன் அதை கொடுத்துட்டு நம்ம கியா அந்த மாதிரி வாங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வாங்கினாரு? சேஃப்டிக்காக தான் வாங்கியிருக்காரு. ஸோ பிராண்ட் இஸ் அபவுட் இன்ஜினியரிங், பிராண்ட் இஸ் அபவுட் சேஃப்டி.
சந்திரு அதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஒண்ணு பதில் சொல்லணும், இல்லாட்டி காரை வைக்கணும். அதெல்லாம் எப்படி நாங்க பண்ணுவோம்? எனக்கு எடுத்தே சொல்லுங்க. நீங்க ஆடி வச்சிருக்கீங்கல்ல, நீங்களும் ஆடி வச்சிருக்கீங்கல்ல. ஆமாங்க, நான் இந்த நிகழ்வு தானேங்க. பேசுங்க பேசுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரையாரிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 வயசு ஒரு குழந்தை இருக்கு. அந்த 5 வயசு குழந்தை மட்டும் ஒரு தாய் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட போயிட்டு இல்லை நீ ஒரு ஒரு பொன் குழந்தை, என்ன எங்கள் ஊர் பாஷையில் பொட்டை பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? நீ ஒரு பொட்டை பிள்ளை, உனக்கு வந்து நான் வந்து நகை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பொண்ணு 20 வயசு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் போட, அந்த 25 வயசுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக நகை சேர்த்து வைக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வயசுல என்ன வேணும்? அந்த டாய். ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? So priorities keep changing. பெண்கள் இருந்து பலமான கைத்தட்டு வருது. இதுல ஏதோ ஒரு வில்லங்க வருது. ப்ரையாரிட்டி வந்து மாறிட்டே இருக்கும். 5 வயசுல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், 7 வயசுல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும், 10 வயசுல ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அந்த வயசுல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணா மட்டும் போதும். அந்த வயசை பற்றி யோசிங்க. ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க இழக்கிறது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்க வாழ்க்கையை நீங்க இழந்துருவீங்க. இது உண்மை. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றோம், நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு தோணுது. நாம ஏன் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? எங்க அப்பா எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக நான் என் குழந்தைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பினான்சியலா எங்க அப்பாவை காட்டிலும் நான் பெட்டரா இருக்கேன். என்ன காட்டிலும் என் பொண்ணு பெட்டரா இருக்கணும். இருக்காலோ இல்லையோ அது அவளுடைய வாழ்க்கை. அதுக்காக அவளுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க நான் விரும்பல. இது ஒரு புதுமையான பாயிண்ட், அருமை, நல்ல பாயிண்ட். இல்ல ஒரு தமிழ்ல ஒரு நல்ல ஒரு அது எப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். என்னன்னா வந்து, உன்னுடைய மகன் அல்லது மகளினுடைய பேரன் ஏழையாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். என்ன, நம்ம சில பேர் சொல்லியிருப்போம், எங்க தாத்தாலாம் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க தெரியுமா, ஆனா நாங்க தான் இப்படின்னு சொல்லியிருப்போம். இது யதார்த்தமான உண்மை. 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் கழிச்சு இப்ப நீங்க என்ன பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களோ அதுக்கு அப்படியே உல்டா ஆகும். இது வந்து யதார்த்தமான உண்மை. ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி லைஃப் இஸ் a சர்க்கிள். நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ அவர் சொன்னாரு, பெரிய சொல்றாரு, எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க இருந்து போதுங்க, நீங்க சேமிச்சு வைங்க. என்ன, உங்க பசங்க என்ன இல்ல, என் பையனோட என் பொண்ணு என் பையனையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, அவுட்டோர் ஷூட்டு, இன்டோர் ஷூட்டு, பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. யார் காசுங்க? ஏன் காசு. ஏங்க அவங்க அங்க போயிட்டு அப்ப செலவு பண்றதுக்கு நான் இப்ப ஏங்க சேர்த்து வைக்கணும்? கடன் வாங்கி வேற செலவு பண்ணுவாங்க சில பேர். ஆமா கண்டிப்பா. சோ நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க குழந்தைய. அதுக்கப்புறமேட்டு 45 வயசு 50 வயசுல அந்த பசங்களாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு, உனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து தெரியுமா அப்படின்னு, ஐ டோன்ட் கேர் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்கள நீங்க கஷ்டம் தெரியாம வளர்த்துருக்கீங்க. அவங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கஷ்டம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? சுத்தமா தெரியாது. ஸோ சிரமமான மனிதன் ஒரு வலுவான சூழலை உருவாக்குவான். ஒரு வலிமையான மனிதன் ஒரு வசதியான சூழலை உருவாக்குவான். ஒரு வசதியான மனிதன் பலவீனமான சூழலை உருவாக்குவான். பலவீனமான சூழல் சிரமமான மனிதனை உருவாக்கும். இது மறுபடியும் போட்டியாக இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதுங்க. நீங்க உங்க அப்பா சேர்த்தாங்க, இப்ப சங்கீதா கூட சொன்னாங்க, எங்க அப்பா சேர்த்து வச்சாங்க, ஆனா நான் என்ஜாய் பண்றோம். நாங்க சேர்த்து வைக்கிறோம், நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லல, நாங்களும் சேர்த்து வைக்கிறோம். ஆனா சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம், ஆனா எங்களுக்கு இன்னைக்கு நாங்க எந்த அளவு என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. என்ன, இன்னும் சொல்ல போனா தலைவரே சொன்னாரு, நடுவர் அவர்களே சொன்னாரு. என்ன சொன்னார்னா வந்து, இந்த தலைப்பு ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா இது ஒரு ஒன் சைடான தலைப்பு. ஆனா இப்ப காலம் மாறிட்டு இருக்குங்க. உங்க அப்பா ஒளியை பார்த்துட்டு இருந்தாரு, நாமெல்லாம் சன் மியூசிக் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு டிவின்னு என்ன தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க அவ்வளோ ஏங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம சாட் ஜிபிடி பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கு கூகுள் யூஸ் பண்றது இல்லை.
அந்த அளவு வேகமா உலகம் மாறிட்டு இருக்கும் போது நாம வந்து அடாப்ட் ஆகிக்கணும். என்ன, நாம வந்து முற்போக்காளராக இருக்கோமே தவிர அந்த எதிரணி மாதிரி பிற்போக்காளர்களா இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லைங்க. லைஃப் அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போனா போதும். ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியில வளர்ற கிட் வந்து மறுபடியும் சக்சஸ்ஃபுல் கிட்டா சக்சஸ்ஃபுல் மென்னா மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மிங்க. ஒரு அழகான ஒரு புக் இருக்கு, த ஹார்வர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு, த ஹார்வர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியில இருக்கிற அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு இருக்கு. என்ன நாம என்ன சொல்றோம்னா வந்து நீங்க வந்து இந்த குழந்தைய வளர்க்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன மற்றபடி அந்த குழந்தைய சேமிக்கணும், அந்த குழந்தைய பத்தி ரொம்ப யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க. என்ன சைனீஸ்ல வந்து ஒரு அறிஞர் இருக்காரு, கன்ஃபியூஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா அதை முடிச்சுக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா வந்து பற்கள் வந்து ரொம்ப வலுவானது, நாக்கை விட பற்கள் ரொம்ப வலுவானது. ஆனா பற்கள் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விழுந்துடும். ஆனா அந்த நாக்கு வந்து எப்பயுமே வந்து அதனுடைய வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இத மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஓகே இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும்னு இல்லாம ரிலாக்ஸா லைஃபை கொண்டு போங்க. அதனால சேமிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை விட இந்த காலத்துல குறிப்பா இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிப்போம், நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், நம்ம மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம், குழந்தைகளை நல்லா வளர்ப்போம், அவங்களுக்கு தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. நன்றி. முக்கியமா காலத்துக்கு ஏற மாதிரி மாத்திக்கணும். பழங்காலத்தே இருக்கீங்க சார் நீங்களா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கோங்க. குழந்தைய வளர்க்கறத நிறைய கவனத்தை செலுத்துங்க. செலவு பண்றதே குவாலிட்டியா செலவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை ரொம்ப திறம்பட எடுத்து வச்சிருக்காரு. இதற்கான பதில், இதற்கான பிரதிவாதம் என்ன அப்படிங்கிறது திரு சந்துரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லு சொல்லு முதலில் சொல்லையும், இரண்டில் செயலையும், மூன்றில் உண்மையையும், நான்கில் நேர்மையையும், ஐந்தில் துணிவையும் கொண்ட நடுவர் அவர்களே, அன்பின் அடையாளமாய் சக்தி பீடமாய் உண்மையின் திருவுருவாய் அமர்ந்திருக்கும் தூய சக்தியான எண்ணணி நண்பர்களே, பலம் இழந்து செயல் இழந்து செயலற்று செய்வதறியாது தோல்வியின் விளிம்பில் அமர்ந்திருக்கும் தீய சக்தி எதிர்மறை நண்பர்களே. சந்துரு, நீங்க அரசியல் மேடைக்கு ரொம்ப தகுந்த மருந்து கிடைக்கிறேன். அற்புதமா ஆரம்பிக்கிறீங்க. எதிரே உள்ள அறிவாளிகளே, சிறிய மேதாவிகளே, அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சப்போர்ட் செய்யணும். ஐயா, போன வருஷம் நான் ஜட்ஜா இருந்தேன் ஐயா, இந்த வருஷம் ஸ்பீக்கரா இறங்கி வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? ஏதோ உள்குத்து இருக்கு, சொல்லுங்க. நீங்கள இருக்குயா இருக்கு. கடைசியா ஒருத்தன் வந்தாயா போன வருஷம், உருட்டுனாயா, உட்கார முடியல என்னால, அதனால இறங்கி வந்துட்டேன். ஐயா, பொறி உருண்டை சைஸுக்கு பொய்ய சொல்லலாம்யா. இவன் ராக்கெட் எடுத்துட்டு பூலோகத்தையே சுத்தி வராயா. நான் மட்டும் இல்லையா, எங்க அணில சுஜாதான்னு அழகா மானே தேனே மரகத மீனே அப்படின்னு இனிமையா பேசிட்டு போனாங்கயா. அவங்கள முடிச்சு கேலி கிண்டல் பண்ணி அவங்க மன உளைச்சல் ஆக்கிட்டாயா. அவர் என்ன பண்ணான்னு சொல்லுங்க. விவேக் தான் அவர். ஐயோ, சொல்ல முடியாத கதை. இந்த இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் காப்பின்னு ஒரு வேர்டு இருக்கு தெரியுமாயா? ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற நகல் பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இந்த ஆசை பேராசை இருக்கவனுக்குலாம் என்ன தர போனானுங்க, ஐயோ எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பதிலாக டூப்ளிகேட் வாங்கிடுவானுங்க. அந்த மாதிரி தான் அந்த விவேகம். இதுல வந்து கணபதி வந்து சொன்னாரு,
பூச்சியை பிடிப்பாராம், ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைப்பாராம், அப்புறம் திறந்து விடுவாராம், அது வெளியில போகாராம். பூச்சி உங்களை ரொம்ப ஐயா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இதுல சந்தோஷம் வேற அவர் வந்து பேச வந்திருக்காரு. புரியல எனக்கு. பாருங்க, முதல் தடவையா பேச வந்திருக்காரு. ஆமா ஆமா. இதுல ஈலான் மஸ்க் வந்து சொல்லுவாராம், நீங்க எல்லாம் சேர்த்தே வைக்க வேணாமான்னு. நம்பிக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் ஊருக்குள்ள. அவனுங்க சேமிச்சு சம்பாதிக்கிறதுக்காக நீங்க சேமிக்காதீங்கன்னு செலவு பண்ண சொல்றாங்க. அதிகமா செலவு பண்றவன் செய்யற பெரிய தப்பு முட்டாளா இருக்கிறது தான். நம்ம வந்து தெரியாம செலவு பண்றோம், அதை மற்றவங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஈலான் மஸ்கெல்லாம் சொல்லிட்டு என்னையா நீங்க அதெல்லாம் ஒரு பாயிண்டா. அப்புறம் ஃபாரின் டூருக்கு போவாராம், வெளிநாட்டுல தான் போய் சுற்றி பார்ப்பாராம். அவர் இருந்த இடத்துல பக்கத்து ஊர்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க, ஒன்றும் தெரியாது. அதாவது இலவசமாக அருகில் இருக்கும் அனைத்தும் அவங்களுக்கு சுகமா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து சுகத்தை வெளியே தான் தேடுறாங்க, ரொம்ப தூரத்துல தேடுறாங்க. காசு கொடுத்தாதான் சுகம் வரும்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தூரத்து பச்சை கண். அடுத்து வந்தாங்க ஒரு ஸ்கூல் டீச்சரு வந்து அப்படியே விட்டாங்க. நான் நீ நான் மாமா மக்கள் தாய் மாமன் தாய் மாமா தாயார் பெற்றோர் பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர். அது இந்த சிட்டிசன் படம் டைலாக்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கும் தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? பாவங்க, எதிர நீ இனிமே பேச முடியாது. அவர் எல்லாத்தையும் பேசுறாரு. இதுல வேற கண்ணீர் பூங்குன்றார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாராம், பி ஹாப்பி ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு பாட்டு வேற பாடினாங்க. இதை நான் என்ன சொல்றேன், பி ஹாப்பியா இருக்கிறது காசு கொடுத்து செலவு பண்ணி தான் பி ஹாப்பியா இருக்குமாங்க? இல்ல கேட்கிறேன், சந்தோஷத்தை காசு கொடுக்காம எதுவுமே வராதா? கஷ்டப்பட்டு அப்பனா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்ல மருத்துவம். அப்புறம் கடைசியா இன்னொன்று சொன்னாங்க, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான்னு. நான் கேட்குறேன், இளமை காலத்துல ரத்தம் சூடா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்க நண்பன் இருப்பான், உதவி பண்ண உற்றார்கள் இருப்பாங்க. இதே வயசான காலத்துல உங்களுக்கு கை கொடுக்கிற நண்பனும் கை நடுங்கிட்டு தான் இருப்பான். அப்ப நீங்க நலமா வாழணும்னா காசு வேணுயா. காசு இல்லாம உங்களால வாழ்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க 30,000 ரூபாய் செலவு செய்தீங்கன்னா அடுத்து 20 வருஷம் கழிச்சு அதே வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு 60,000 வேணும். ஏன்னா பொருளாதாரம் மாறி இருக்குயா. அப்ப நீங்க இப்ப அற்ப தொகையான வேலை சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு எதிர்காலமே வாய்ப்பில்லை. இல்ல கடைசியா வந்தாரு விவேக்கு, நான் கூட பயந்து போயிட்டேயா, அவன் பயங்கரமா பேசிடுவான்னு. வந்து அவனுக்கு டாபிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம என்னத்த கவுண்டர் கொடுக்கறது? சரி, இருந்தாலும் 1-2 கொடுப்போம். ஏதோ ஆடுறாரு கேள் ஏதோ சொன்னா எனக்கு புரியல. நம்ம ஊர்ல இலக்கியத்துல இல்லாத நம்ம ஊர் பாட்டி வளர்க்காத முறையை மத்தவங்க சொல்லி தந்துருவாங்க. இதுல ஹார்ட்வேர் கேள்ன்ற புக்கை பண்ணிதான் குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளணுமா? நான் கேட்கிறேன், ஏன் எத்தனை வீட்டுல பாட்டி வளர்த்து நீங்க வளர்ந்துருக்கீங்க? அப்பெல்லாம் சந்தோஷம் இல்லையா? அந்த புக்கை பார்த்து தான் வளர்க்கணுமா? ஒண்ணு கேட்கிறையா, நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதையே அந்த பொருளை 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அப்படி சுமாரா சந்தோஷமா இருக்கும். 6 மாசம் கழிச்சு அது ஒரு சாதாரண பொருள். அதே 1 லட்சம் ரூபாய் நீங்க உங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கியா? நான் லட்சாதிபதி, என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. எல்லாரும் போய் அது பிள்ளை குட்டி பேரன் பேத்தி எடுக்கும் போது வட்டி வட்டியாக பணத்தை பார்க்கும் போது டபுள் சந்தோஷம் ஐயா. என்ன சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, பசிக்காக உணவு உண்டோம், அதுக்கப்புறம் ருசிக்காக உணவு உண்டோம். இப்பெல்லாம் ஃபேண்டசிக்காகவும் வெட்டி மந்தாக்காகவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காகவும் சாப்பிட்றையா. உதாரணமா ஒன்று சொல்லவா, மந்தி பிரியாணின்னு ஒன்று இருக்கு. அப்படியே முழு ஆட்டை அவிச்சு அதில் மசாலா தடவி வறுத்து போடுவானுங்க. ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா ஒரு பிளேட் 5 பேர் சாப்பிடலையா. நம்ம ஆளுங்க 2 பேர் போவானுங்க. அதை மட்டும் சாப்பிட மாட்டானுங்க, கூட காடை வறுவல் மீன் பொரியல் அது இதுன்னு 10 இதை வாங்கி வச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு
கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா 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 ஆஹா. அந்த படத்துல ஒரு பிளேட்டா உள்ள போகையா அந்த மாதிரி தின்றானுங்கயா. இந்த செலவு தேவையா? இதை தானே நாங்க கேட்கிறோம். அவங்க சந்தோஷப்பட்டு போறாங்க. சந்தோஷம் இதுல இல்லையா இருக்கு. அடுத்த நாள் வயிற்று வெளியில படுத்துட்டு அவன் தான் இன்னைக்கு சந்தோஷம் ஐயா. விவேக் ஒரு ஸ்டோரி சொன்னான். ஒரு சர்க்கிள் ரவுண்ட் ஆகும் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க பணக்காரனா இருப்பாங்க, இப்போ வந்து ஏழையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு அப்பா பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அப்பா சொல்றாரு, என்னோட முன்னோர்கள்லாம் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்புறம் ஏன் நீ கஷ்டப்படுற ரோட்ல நடந்து போற அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கணும். அப்பா சொல்றாரு, நான் 8வது தலைமுறைப்பா. இது கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் ஈஸியா இருக்குயா. ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறையான சேவிங்ஸ் இல்லாதனால தான் அவங்க ஏழையா இருந்தவங்க இன்னைக்கு பிச்சைக்காரனா வந்திருக்காங்க. நம்ம பழமொழி நிறைய இருக்கியா. அரசனும் ஆண்டியான கதை பல உள்ளது. கெட்டவன் நல்லா வாழலாம்யா, ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது. அது நம்ம இதுலயே எழுதி இருக்கியா. இவர் பாட்டுக்கு அந்த இலக்கியத்தை மாத்தி சொல்றாரா, நம்மளாம் ஒத்துக்குமா? இதெல்லாம் சந்தோஷம் இருக்கா? நான் கேட்கிறேன், பெண் பிள்ளையை பெற்ற தந்தைக்கு தான் தெரியும் திருமண கடன் எவ்வளவு பெரிய சுமைன்னு. கண்டிப்பாங்க தெரியும். கடனை வாங்கி கடன் கட்ட முடியாம கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு ஓடி நொந்து நூலாகிற எத்தனை பேரு இன்னைக்கு அரசாங்கமே இறங்கி வந்து அந்த மாதிரி இதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சுகன்யா சம்ருத்தி யோஜனா, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், தங்க மகன் திட்டம், பல்கி யோஜனா, இந்த மாதிரி அனைத்து ஸ்கீமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குயா? மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஐயா எனக்கு என்னன்னா எதிரணி பேசுறது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு. தலைப்பு என்ன? சந்தோஷத்துக்காக செலவு செய்வது தெரியுமா, இல்ல எதிர்கால சந்தோஷத்துக்காக செய்வது? இல்ல காசே இல்ல அவ்வளோ காசு இருந்தாங்க. திருவள்ளுவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, கேள்வி கேட்பதனால் வருகின்ற அறிவே சிறந்த செல்வம் அப்படின்னு இருக்காருயா. இன்னைக்கு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, தன்னோட அறிவை வளர்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து திடீர்னு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வளர்த்த அறிவுலாம் போதும், நான் இப்ப செலவு பண்ண போறேன் அப்படின்னா அப்பா விட்டுருவாரா? இல்ல ஊர் என்ன சொல்லு, முட்டாள்னு சொல்லாதா? 2000 வருடங்களுக்கு முன்பு கரிகால சோழன் கல்லணை அணை கட்டினான். 4 மணி நேரம் ஜக்கூசில உட்காந்து குளிக்கிறதுக்காக அவர் கட்டலுங்க. தன் மக்கள் எதிர்காலத்தில் வறட்சி வரும், தன் மக்கள் எப்போதும் கஷ்டப்படக்கூடாது தண்ணீருக்காக அப்படின்னு ஒரு சேமிக்கிற இடத்துல கட்டினாயா. இன்னைக்கும் எத்தனை லட்சம் மக்கள் அந்த தண்ணீர்ல வந்து பலன் அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா சொல்ல முடியுமா அவர் செஞ்ச சேமிப்ப? அது மட்டும் இல்ல, அவர் செஞ்ச சேமிப்பினால அவர் பேர் இன்றும் நிலைத்து நிற்கிறது. உலகத்திலே பழமையான டேமுகள்ல 4வது டேமா கல்லணை இன்னும் இருக்கியா. சேமிப்புன்றது தன்னோட வாழ்க்கையை மட்டும் நகர்த்தி போறது இல்லையா, தன்னோட பேரையும் நிலைச்சு நிற்குது. இன்னைக்கு செலவு பண்ணாதவனை கஞ்சன்னு சொல்லுவாங்க, ஆனா கஞ்சனுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, கஞ்சனுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது யாருக்காவது தெரியுமாயா? சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான் பணத்துக்காக, அதனால அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும், பார்த்து செலவு பண்றான். அதனால அதுல அவன் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா ஊர் என்ன சொல்லும்? கஞ்சன்னு சொல்லுவோம். ஆனா அடுத்து வர தலைமுறைகளுக்கு அவன் ஒரு குலசாமி. ஏன்னா அவங்க வாழ்றதுக்கு உண்டான வளமான வாழ்க்கையை விட்டு போறாயா. கஞ்சன்னா அவளை சும்மா விட்டுற முடியுமா? இல்ல ஐயா. இன்னைக்கு வந்து நம்மலாம் பட்ஜெட் போட்டு வாங்குவோம்யா. நம்ம அப்பா அம்மாலாம் மாசமானா மளிகை சாமான் எல்லாம் வாங்கி அந்த மாசத்துக்கு உண்டான செலவு செய்வாங்கயா. 500 ரூபாய் கடைக்கு எடுத்துட்டு போனா 500 ரூபாய் வச்சுதான் பேசுவோம். இப்பெல்லாம் கார்ட்லெஸ் பேமெண்ட், யூபிஐ, கேட்வே, ஜிபே, ஆப்பிள் பே, பேபால், பேடிஎம், அந்த மாதிரி எக்கச்சக்கமா வந்துருச்சியா. காசு வரதும் தெரியல, போறதும் தெரியல, கண்ட மணிக்கு செலவு பண்றானுங்க. இதை தானே நாங்க கேட்கிறோம், இதை தானே எங்கள் அணியும் சொன்னாங்க. முதலில் சேமிப்பு, அப்புறம் தான் செலவு. அப்பதான் உன்னோட பணமும் நினைச்சு நிற்கும், நீங்களும் சரியா வாழ முடியும். நல்ல எதிர்காலம் உருவாக்க சேமிப்போம். நல்ல எதிர்காலம் உருவாக்க சேமிப்போம்.
மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம். ஐயா, கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்களும் 2 பொம்பளை வச்சிருக்கீங்க, திருமணத்துக்காக நீங்க சேமிப்பீங்களா மாட்டீங்களா? ஞாபகப்படுத்திட்டீங்களா? சேமிப்பீங்களா மாட்டீங்களா? இதற்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதாலும் அது உண்மை, அதுதான். கண்டிப்பாக நீங்க சேமிப்பீங்க. ஸோ நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கூறி என் உரையை கொடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான வாதங்கள்லாம் எடுத்து வச்சார் சந்திர அவர்கள். இதுல வெட்டி பந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சாரு. அதே மாதிரி ஒன்று சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த மாதிரியான தமிழ் மன்றங்கள் அல்லது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது தான் திருவள்ளுவர் அல்லது சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் அல்லது சீத்தலை சாஸ்திரராக இருக்கட்டும், இந்த மாதிரி பெயர்கள்லாம் கேட்க முடியுது. இல்லாட்டி தனியாக நம்மளால் படிக்க முடியுதா என்ன? என்னோட என்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகளில் மட்டும் இந்த பெயர்களை நம்ம வந்து கேட்டுட்டு போயிடாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் போய் அட்லீஸ்ட் வீட்டில் போய் அதை பற்றி படித்து பார்க்கணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டேன். சரி, விஷயத்துக்கு வருவாங்க. 2 தரப்பினரும் ரொம்ப சிறப்பாக பல அருமையான வாத பிரதிவாதங்களை வச்சாங்க. இது ஒரு அருமையான மேடை, அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த யூரம்பர் தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிமிஷத்துல இந்த க்ஷணத்துல நம்ம வாழணும். வாழறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அப்பப்ப அந்தந்த அன்றாட சுகங்களை நம்மளால அனுபவிக்க முடியும். வயசாய் தாத்தா பாட்டியான பிறகு வாழ்த்துல என்னங்க பிரயோஜனம்? அல்லது அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன், நம்ம அதனால சந்தோஷப்பட்டோமா அப்படிங்கிற அழகான கேள்வி எடுத்து வச்சாங்க. அப்ப இன்றைய வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கணும், அதற்கு செலவு செய்யறதுல தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாதம். அதோட கூட 2-3 விஷயங்கள் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுற்றுலா போறோம், அதாவது முக்கியமான செலவுகள் 3-4 விஷயங்களை நம்ம அடக்கிடலாம். சுற்றுலா செலவுகள் அல்லது உணவு விடுதிகள், ரெஸ்டாரண்ட்ஸ் போய் விதவிதமாக ட்ரை பண்றோம். ஒரு தடவை போனாலே அட்லீஸ்ட் ஒரு 50 to 80 யூரோ ஆயிடுது இப்போலாம். அதுவும் இந்த ஊர்ல அது கோவிடுக்கு அப்புறம் நல்லாவே சரி 2 மடங்கு ஆயிடுச்சு எல்லாம். அப்ப நிறையா இதற்கான செலவுகள் நம்ம செய்யறோம். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதே போல 3வது சுற்றுலாக்கள், அப்புறம் திரைப்படங்கள் இங்கே நம்ம நிறையா OTT பார்க்குறோம். அதே நேரத்தில் சில தமிழ் சினிமாக்களோ அல்லது மற்ற சினிமாக்களோ வரும்பொழுது அதே தேட்டர்லையும் போய் பார்த்து சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் அந்த க்ஷணத்துக்கான மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க பண்ணாங்க அதனால நான் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு இல்லையா? இது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்காங்க அதனால அதே சந்தோஷம் தான் நம்மளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மாய வலையில நம்ம சிக்கிக்காம இருக்கணும். அவங்க அந்த ஊருக்கு போனாங்க, நான் அந்த ஊருக்கு போலையே, அதனால போலான்னு பிளான் பண்ணி இருக்கிற வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து ப்ரெஷர் பண்ணி அதுக்காக ஒரு திட்டத்தை போட்டு எப்படியாவது நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த போலி விஷயம் அப்படிங்கிறத நம்ம மனசுல கொள்ளணும். இது செலவுல நம்ம செக் பாயிண்டா வச்சுக்க வேண்டிய விஷயம். 2வது டிராவல், அருமையான பாயிண்ட் சொன்னாங்க இந்த சைட்லேருந்து. என்ன அப்படின்னா, டிராவல்னு போகும்பொழுது அதற்கான அனுபவங்களை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது. அந்த அனுபவங்களை சேர்க்கிறதுங்கிறது தான் அங்கே முக்கியமாக இருக்கணுமே தவிர நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு அதற்காக நிறைய பேர் நம்மளை கொண்டாடணும் அப்படிங்கிறது சைடு, அது ஒரு தனி. ஆனால் நம்மளுடைய அந்த க்ஷணத்தில் நம்ம எப்படி நம்ம அதை கொண்டாடுறோம், அதுலேருந்து நம்மளுக்கு புரிதல்கள்லாம் இருக்கா, அதுலேருந்து வாழ்க்கை மெமரிஸ்னு சொன்னாங்க அல்லது வாழ்க்கை அனுபவங்களை நம்ம சேகரிக்கிறோமா அப்படிங்கிறதுல செலவு செய்யறதுல தவறு இல்லை. செலவு இல்லாமல் பண்ண முடியாது. 3வது ஒரு விஷயம், திரைப்பட அரங்குகள்லாம் போய் கொண்டாடுகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வழக்கில் இருக்கத்தான் இருக்கு. அந்த காலத்தில் நாட்டியங்கள் நாடகங்களுக்கெல்லாம் போனாங்க, அதே மாதிரி இன்னைக்கு திரைப்பட அரங்குகளுக்கு போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதோட கூட தேவையில்லாமல் அதற்கு மீறின செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது தான் எல்லாரையுமே அது பயத்துக்கு உள்ளாக்க வைக்கிறது. ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகிறாங்க இல்லைங்களா,
ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்றது அதெல்லாம் ஃபைன். பட் நம்மளுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியல. இதுவும் நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு பலவிதமான விஷயங்கள்லாம் எல்லாவற்றையும் ஆர்டர் பண்ணிட்டு கடைசியில் மிக்னேமன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு 2 நாள் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதுங்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி அதை மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதுதான் செலவுக்கான தகுந்த ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதெல்லாமே செலவுகள். அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், விரயத்தை பத்தி ஒண்ணு சொன்னாங்க. அந்த விரயம் அப்படிங்கிறது சுப விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அது அற்புதம். ஏன் அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு தானங்கள் வழங்கும் பொழுது அது மூலமாக சில பேரை படிக்க வைக்கிறோம், சில குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க, சில பேருடைய கல்விக்கு கொடுக்குறாங்க, வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் சந்தோஷத்துல நம்மளும் ஆனந்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செலவு இருக்கே, அது தனி சுகம்தான். அந்த செலவு அப்படிங்கிறது முக்கியமான செலவு. அதையும் செலவுன்னு நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் அது சுப விரயம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறத தவறே இல்லை. இவ்வளவுலாம் செலவுகள் இருந்தாலும், இவ்வளவுலாம் செலவுகள் சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அடிப்படை அப்படின்னு வரும் பொழுது அவரவர வாழ்க்கைக்கு நம்ம முதல்ல மேல முதலீட்டு செய்து கொள்றோமா அப்படிங்கிற ஒரு தரமான கேள்வி வச்சாங்க இந்த சைடு இருக்கிறவங்க. நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்தி கொள்றதுக்கு ஏதாவது நம்மளுக்கு முதலீடு செய்தோமா? நம்மளை சோசியலாகவோ அல்லது நம்மளை கேரியர் வைஸோ முன்னேற்றம் செலுத்தி கொள்வதற்கு ஏதாவது நம்ம முதலீடு செய்தோமா? அதுதான் வருங்காலத்துல நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 அற்புதமான விஷயம். இத நம்ம மறக்கவே முடியாது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்போம். ஆடம்பர செலவுகள் பந்தா கொடுக்கக்கூடிய செலவுகளை தவிர்ப்போம். ஆனா அதே நம்மளுக்கு என்ன விஷயங்கள் நம்மளுக்கு வருங்காலத்துக்கு இன்னும் நிறைய நம்மளுடைய குழந்தைகளுக்கு அல்லது நம்மளுக்கு வரக்கூடிய காலங்களுக்கு சேமித்து நம்மளுடைய தமிழ் சமூகமோ பாரத சமூகமோ சேமிப்பு அப்படிங்கிறதுல தான் ஒரு தொன்று தொட்டு வந்த ஒரு சமூகம். அது நம்மளுடைய வேர்கள்லயே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்ப அதற்காக என்ன ஒரு பாடுபடுறோமோ, பாடுபட்டாலும் கூட ஆனா முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக என்ன நம்மளுக்கு சேமிப்பு வேணுமோ அதை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சில பேர் கடன் வாங்கிலாம் சுற்றுலா போறாங்க, சில பேர் கடன் வாங்கி பெரிய பெரிய திருமணம், ஆடம்பர திருமணங்கள்லாம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த கடனை எப்படி திருப்ப அடைக்க போறோம் அப்படிங்கிறத தெரியாம மாட்டிட்டு முழிக்கிறது கண்கூடாக நிறைய பார்க்க முடியும். பல குடும்பங்கள்ல பார்க்க முடியும். அவரவர்கள் குடும்பங்கள்ல நீங்களே போய் கூட கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இல்லாட்டி உங்களுடைய உறவினர்களே அதுல கூட மாட்டிருக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஆடம்பரம் பண்ணி கடனுடனெல்லாம் வாங்கி அந்த சந்தோஷம், அந்த தற்காலிக சந்தோஷம், அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிமா, அந்த நிமிஷங்களுக்காக நிறைய விரயம் செய்து ஆனா அடுத்து வரக்கூடிய 5-6 வருஷத்துக்கு ரொம்ப சிரமப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயமா ஆயிடுச்சு. அதனால செலவுகள் அப்படிங்கிறது முக்கியம் என்று இருந்தாலும் கூட இதை எல்லாத்துக்கும் அடிப்படையில் இருக்கிறதுங்கிறது சேமிப்பு. அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம முன்னேற்றி கொள்ள முடியும். ஃபயர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிம்பாங்க. அவர்கள் கூட சொன்னாங்க பாசிவ் இன்கம், நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து நம்மளுடைய வருங்காலத்தை நம்ம முதல்ல செக்யூரா வச்சுக்கணும். செலவு செய்யணும், தப்பு இல்லை. ஆனா முதல்ல நம்மளுடைய இந்த சேமிப்புகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு பின்னாடி இந்த செலவு செய்யணும். அது அந்தந்த நிமிஷங்கள்ல நம்மளுடைய அனுபவங்களை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளணும். அதன் மூலமாக வரக்கூடிய எக்ஸ்போஷர், அதன் மூலமாக வரக்கூடிய பாடங்களை நம்ம சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால சேமிப்பு அப்படிங்கிறது தான் அடிப்படை என்பதை தெரிவித்து அதுல ஒரு சந்தோஷம், அது நீடூடியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக நம்மளுக்கு வரக்கூடியது இருக்கு என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆகையினால வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவித்து, முக்கியமாக தமிழ் மன்றத்திற்கு, ஊரம்பர் தமிழ் மன்றத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு
தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரும் குடும்பங்களாக வந்து பொங்கலை கொண்டாடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த நியூயார்க் கமிட்டி அவர்களுக்கு, தமிழ் சங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த விழாவை சந்திப்போம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம்.